ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் பேசுறது கேக்குதா? ஓ, அதுக்கு முன்னாடி பசங்க அசம்பிள் ஆயிட்டாங்க. வெரி குட். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. இப்பெல்லாம் இருக்க மாட்டீங்களே, என்னாச்சு? எக்ஸாம்னால பயத்துல நல்லவனா மாறிட்டீங்களா? ஆல் ஆர் பிகமிங் குட் கைஸ். ஓகே, வணக்கம் சாடி. வணக்கம். என்ன சாடி, பாத்துச்சா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்து முடிச்சிட்டீங்களா? Yogeshwaran, hi sir. Hello Yogeshwaran. Hello. Ramya, good evening sir. Good evening Ramya. Good evening. Nishita vada. What is your name? And the X-ங்கிறது என்ன மீன் பண்றீங்க? ஐயா ஏவா? Nishita. Hi. Anyhow, hi. Okay. தம்பிஸ் வணக்கம். நீங்க ஒரே கேங்கா? ஒரே கூட்டணி நீங்களா? நீங்க வந்த கேங்க தான் வருவீங்க. Good evening. சூப்பர். ஆமா, யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ங்கிற இந்த கான்செப்ட் கீழே வரீங்க? யாரெல்லாம் சார் பாக்கணும். நான் லைவுக்கு வர மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன், ஃபுல் டைம் எபிசோட் தான் பாப்பேன். ஹலோ கைஸ், ரெட் ஆல்பர்ட் கைஸ், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் மழைய பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிஷாக்கா நீங்களா? ஓ, நிஷத்தா அவங்க பேரு. ஓகே, ஃபைன், சூப்பர். நான் முடிச்சிட்டேன், பாத்துட்டேன். வெரி குட். நான் இன்னும் பாக்கல. ஓகே. வெப்சீரிஸ் பாக்குற பழக்கமே இல்லையா? வெரி குட். எனக்கும் பெருசா அந்த பழக்கம் இல்ல. நான் உண்மையை சொல்றேன். நாங்க எப்படி தெரியுமா இருப்போம்? நாங்களும் காலேஜ்ல படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அப்போ இந்த அனிமேஸ் அதெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரெண்டிங் ஆகிற டைம், சீரீஸுமே ட்ரெண்ட் ஆகிற டைம் தான். நாங்க என்ன பண்ணுவோம்னா, காலேஜுக்கு போயிட்டு ஸ்கூல் டைம்ல வீட்டுல ஸ்ட்ரிக்டா அடி பின்னி ஒழிச்சிருவாங்க வெளியே போனா. காலேஜ் அப்படி இல்ல. காலேஜ் முடிச்சுட்டு நாங்க எல்லாமே ஒரு இடத்துல உட்காருவோம். நாங்க பசங்க ஒரு 15-20 பேர் இருப்போம். பேசிக்கிட்டே இருப்போம், கேம் விளையாடுவோம், மினிமில்ஷி ஆடுவோம், செஸ் ஆடுவோம், அதை பார்ப்போம், கிரிக்கெட் பார்ப்போம். அப்படியே தான் போகுமே தவிர we are not stuck into one thing. சோ எங்களுக்கு அதனால பத்தி பெருசா ஐடியா இல்ல. ஓகே, வெப் சீரிஸ் பாக்குற பழக்கமே இல்ல. ஐயா வணக்கம். ஹலோ பட்டு. வணக்கம் பட்டு. வாங்கடா பட்டு. வணக்கம் நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, வணக்கம் டான்லி. நிறைய பேர் வந்திருக்கீங்க. இப்ப வர மாட்டீங்களே, என்னமோ தப்பா இருக்கே. பிளான் பண்ணி வர வந்திருக்கீங்க. நம்ம சிவகாசி சொல்ற அட்டாக் பண்ணணும், நொச்சக் பொச்சக் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கணும் போல. சார், எப்போதும் படிச்சுட்டே இருக்க முடியுமா சார்? நான் தான் எப்பவுமே படிக்க மாட்டேனே சார். அதான் சொல்ல வர, ரிலாக்ஸா வெப் சீரிஸ்ல பாக்கணும் சார். ஓ, அப்படி. ஓகே, வெரி குட், நல்ல விஷயம். வெப் சீரிஸ் பாக்கறதுல குறியா இருக்கீங்க. ஆமா, நான் இன்னும் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு மறந்துட்டேன். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் சொல்ல போறோம்டா. என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம கொஞ்சம் கிவ் அவேஸ்ல கொடுக்க போறோம். ஓகே, சோ Xylemல இருந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் கிவ் அவேஸ்ல கொடுக்க போறோம். சோ அதுக்கு பெரிய கிரைட்டீரியால இல்ல. என்னன்னா, நீங்க லைவுக்கு வரீங்க, பாதியிலே போயிடுறானுங்க. சில பேர் லைவ்ல அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க, அமைதியா அப்படி கேட்டிருக்காங்க. சோ அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் ஐடியில இருந்து 50+ கமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதுல ஹையஸ்டா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்கு. ஓகே, எவ்வளவு ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த இன்ஸ்டாகிராம்ல பாக்குற மாதிரி ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணி, ஸ்டோரி போட்டு, ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை. லைவ்ல கிளாஸ் நல்லா கவனிச்சு ப்ராப்பரா 50+ கமெண்ட்ஸ் கொடுத்து என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் கிவ் அவேஸ். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கிவ் அவே இட் கேன் பி எனிதிங். ஓகே, இட் கேன் பி, சொல்லல, அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். சரியா? சரி, ஐயா தான் லீனா. அது ஒரே நிமிஷம் தான் சார், நம்பாதீங்க, அவன் பொய் சொல்ற. யாரு பொய் சொல்றா? ஐயா தான் லீனா, அதுதான். ஓ, ஐயா. ஓகே, சோ அது மறந்துடாதீங்கடா. சரியா? ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, நீங்க எல்லாம் ஞாபகம் சொல்றேன் நானு. இப்பவும் நண்பர்களே, யாருக்கு வந்தாலும் பங்கு போட்டு போ. அது பங்கு போட முடியாதே, நாங்க அப்படிப்பட்ட கிவே தானே கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுவீங்க? எஸ், இட்ஸ் a giveaway. சோ யாருக்கு 50+ கமெண்ட்ஸ் இருக்கோ கன்ஃபார்ம் கிடைச்சிரும். ஓகே.
ஓ பட்டுக்கு நீங்க வச்ச நேம் தான் டான்லியா? ஓ அப்படி, இப்பதான் புரியுது கதை என்னன்னு. ஓகே. ஓ அதான் ப்ரூஸ்லி. ஓகே டான்லி. ஓகே ஃபைன். சரிடா. ஓகே. சோ இன்னும் முக்கியமான விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட, சரியா? மேபி நீங்க ஒஃபெண்ட் ஆகலாம், பட் ஸ்டில் இட் இஸ் a reality. ஓகே, I'll tell you and make it very quick. நமக்கு வந்து சாலிடா இன்னும் ஜஸ்ட் வெரி ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு. ஓகே, இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா நவம்பர் முடிய போகுது, டிசம்பர் ஆரம்பிக்க போகுது. டிசம்பர், ஜான்வரி, ஜான்ல பொங்கல் லீவ்ல பிஸி ஆயிருவீங்க. பிப்ரவரி கொஞ்சம் கவர்மெண்ட் பிராக்டிகல்ஸ் வரப்போகுது, பிராக்டிகல்ஸ் வரப்போகுது, அண்ட் மார்ச் எக்ஸாம். ஸோ இது நம்ம சினாரியோ. ஓகே, ஸோ நான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன, லைக் சின்ஸ் வி ஹேண்டில் ரிப்பீட்டர்ஸ், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றதுனால நாங்க எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, ஜான் ஃபெப் வந்து ஆர் ஜான் ஸ்டார்ட் ஆர் ஜான் எண்ட்ல இருந்து நாங்க பிரைமரியா போர்டுக்கு பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவோம். ஓகே, என்னதான் இருந்தாலும் நீ என்னதான் ப்ரிப்பரேஷன், ஜெய் ப்ரிப்பரேஷன் என்ன ப்ரிப்பரேஷன், டிஆர்யூ என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே ஜான் ஃபெப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும், சரியா? இப்ப இதுல வந்து நான் உங்ககிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க டிசம்பர்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம வந்து என்ன தெரியுமா, நியூ இயர் முடிச்சு ஆரம்பிக்கலாம். நோ நோ நோ, நியூ இயர் 1ஆம் தேதினா நம்ம டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். ஓகே, 1 month ப்ரையர் நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, எப்படி ஒரு எக்ஸசைஸ்க்கு வார்ம் அப் முக்கியமோ அதே மாதிரி நம்ம டிசம்பர்ல இருந்து வெறித்தனமா பண்ண போறோம், சரியா? இதுல வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஓகே, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், சரியா? உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் டைமிங்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி இருக்குதுன்னா அது என்ன டைமிங்? உங்க ஸ்கூல்ல என்ன டைமிங் ஃபாலோ பண்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க பாப்பா எனக்காக. அது உங்க நல்லதுக்காக தான். உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னா என்ன டைமிங்ஸ் இருக்கு, அந்த எந்த டைமிங் நீங்க அவைலபிளா இருக்க மாட்டீங்க. ஸ்கூல்ல வந்து சார் 5:30 வரைக்கும் இருக்கு, 6 o'clock வரைக்கும், 6:30 வரைக்கும் இருக்கு, அந்த மாதிரி உங்க டைமிங்ஸ் மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஏன்னா இப்பவே ஸ்பாட்ல உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துறேன். ஸ்பாட்ல நம்ம என்ன பண்ண போறோம், வெறித்தனமா, ஐயோ பெண்ணு பறந்துருக்கும், நல்ல வேலை, வெறித்தனமா 2 மாசம் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி மார்ச் சிறப்பு எழுத போறோம் எக்ஸாம், சரியா? ஓகே. நிஷா 9 o'clock? டேய் மார்னிங் நான் கேட்கல, எனக்கு ஈவினிங் டைம் சொல்லுங்க. ஓகே, 5:30 வரை ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, பட்டு 5:30க்கு அப்புறம் பட்டு அவைலபிள். சாடி சிங்க் 5:30. ஓகே, யோகேஷன் 5:30. அப்ப எல்லா இடத்துலயும் பிரைமரி மோஸ்ட் ஆஃப் 5:30 தான் இருக்கு, கரெக்டா? ஓகே, பரவாயில்ல, வெரி குட். சரி, ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும் சார், 4:10 to 5:30. ஓகேடா, வெரி குட் வெரி குட். எனக்கு எல்லாத்துக்கும் ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாருமே பிரைமரியா 5:30. அதுவும் ஜான் 12th இருந்து ஆரம்பிக்குதா? ஓ ஈவினிங் தான் சார், 9 o'clock தான் வீட்டுக்கு வருவேன் அப்படி. ஓ அப்படி இல்லடா, ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா நிஷா? ஓ நிஷாக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான், பரவாயில்ல. திஸ் வீக் ஈவினிங் சண்டே ஆல்சோ ஸ்கூல் சார். சார் ட்ரேக்கு, ஓகே ஃபைன். இப்போ உங்க எல்லாத்துக்குமே நான் ஒன்னு கேக்குறேன்டா. சோ 5:30 நீங்க வீட்டுக்கு வரீங்க, கரெக்டா? சோ 5:30 வந்துட்டு ஒரு 2 months, ஒரு 2 to 3 months என் கூட சேர்ந்து நான் கொடுக்குற ஐடியாஸ், நமக்கு லெட் பி எனி சப்ஜெக்ட், ஓகே, உங்களுக்கு வந்து ஃபுல் மென்டர்ஷிப்போட ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணா நீங்க வருவீங்களா? ஜஸ்ட் பியூர் அண்ட் பியூர் போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். போர்ட்ல உன் பப்ளிக் மார்க் நான் கொண்டு வருவேன், அவ்வளவுதான். ஆனா நீ ரெகுலரா என் கூட டிராவல் பண்ணி வரணும், ஓகே? இது ஓகேவா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுது உங்களுக்கு? இந்த 2 months எனக்காக என் கூட நீங்க வந்தீங்கன்னா அழகா தெளிவா படிப்போம், போர்டுக்கு மட்டுமே தெளிவா படிப்போம். என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் we are ready here to help you, ஓகே? ஆனா நீங்க அப்படி வருவீங்களாங்கிறது கேள்வி. which means நான் வந்து உங்க அப்டேட்ஸ் கேட்பேன், நீங்க உங்க அப்டேட்ஸ் எனக்கு கொடுக்கணும். நீங்க எந்த சப்ஜெக்ட் லேக் ஆகுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நீங்க எங்க படிக்கல, எது படிச்சிருக்கீங்க, உங்களோட ஐடியாக்கு ஏத்த மாதிரி, உங்க கஸ்டமைசேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? நான் சீரியஸா தான் கேட்கறேன். ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங், ஓகே? சும்மா லைவ் செஷன் மட்டும் இல்லடா, நம்ம வந்து 1-on-1 செஷன் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சோ அது வந்து உங்ககிட்டே பேசலாம்னு நினைச்சேன். அந்த டைம் என்ன படிக்கிறது தெரியாது, நீங்களே சொல்லுங்க சார். நிஷா அப்படி அதான்டா. இப்ப மேபி உனக்கு வந்து பயோ ஈஸியா இருக்கும், பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கும். அப்ப நான் உங்ககிட்டே வந்து பயோ படிக்க சொன்னா உனக்கு பிசிக்ஸ் மார்க் ஏறாது. அப்ப நீ பிசிக்ஸ் அந்த படிக்கணும். மேபி ரம்யாக்கு வந்து பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கும், பயோ ஈஸியா இருக்காது, மேக்ஸ் ஈஸியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து அதை மாத்தி வந்து கொடுக்கணும், ஓகே? சோ வரீங்களா? ஓகே, வெரி குட். சோ நீங்க எல்லாம் வர ரெடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட் இருக்குடா. அந்த அப்டேட்டுக்கு ஸ்டே டியூன்டா இருங்க. இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இது மூலமா எங்களுக்கு ஒரே ஒரு பிரயோஜனம் தெரியுமா? உங்களோட மார்க், வேற எதுவுமே இல்ல.
ஓகே பியூர்லி லைக் மார்க் பேஸ்ட் இன்டென்ஷனல் தான், வேற எதுவுமே இல்ல. அது எதுவும் கவலைப்பட வேண்டாம். we know it is not going to work if there is something intentional. so பியூரா மார்க் பேஸ்டா போகுது. சரியா? நிஷா மாட்டிக்கிட்ட உன் டீச்சர் லைவ் பாக்க நல்ல கமெண்ட், நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே சோ நீங்க ரெடி சொல்லிக்கீங்க. ஓகே ஃபைன். சோ உங்களுக்கு எல்லாம் ஒரு அப்டேட் வரும். சோ நீங்க ஸ்டே டியூன்டா இருங்க. நான் இப்போ சொல்றேன், அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம தெளிவா 2 மாசம் இல்ல மார்ச் பப்ளிக் முடிவு வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஓகே அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், அப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிக்கோங்க. ஆனா அந்த 3 மாசம் நீங்க எங்க கூட சேர்ந்து நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தருவேன். உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். இட் வில் பி லைக் பியூர்லி 1-on-1 டைப் எல்லாம். ஓகே இது வந்து எங்களோட லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எங்க ரெகுலரா லாயலா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க யோசிச்சு வச்சிருக்க ஒரு பிளான். நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் சஸ்பென்ஸ். சோ அது ஹோல்ல இருக்கு. சோ நீங்க டிராவல் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா நான் பண்ணுவேன். ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம்டா. ஆனா நீங்க கூட நிக்கணும். கடைசியில சார் ஜனவரிக்கு ஃபுல்லா வந்துட்டு சார் எனக்கு வந்து இல்ல சார் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல சார், நான் வந்து ஐ டூ மை ஓன் ப்ரிப்பரேஷன், நான் வெளியே போறேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அப்ப ரொம்ப கஷ்டம் தான். ஓகே பிகாஸ் வேற ஒருத்தரோட சான்ஸ் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க. அப்ப அதை வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதனால இவ்வளவு கேட்கறேன். ஓகே ஃபைன். ஓகே சூப்பர். சோ உங்களுக்கு எல்லாம் அப்டேட் வரும். சோ ஸ்டே டியூன். பரவாயில்ல, அது வந்து நான் வந்து தெளிவா டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பரா கொடுத்துறோம். நீங்க எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி இருக்கீங்க நம்புறேன். சோ உங்களுக்கு அதுல வந்து அப்டேட்ஸ் வரும். அதுல இருந்து we will have a wonderful session. ஓகே நான் உங்க ஐடிஸ் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? யாரெல்லாம் ரெடின்னு சொல்லிருக்காங்க? யோகேஸ்வரங்கிறது ட்ரேக்கா? நீங்க தானே அது? ஓகே ஓகே ஃபைன். ஓகேடா சூப்பர். அப்ப ரெடி. அப்ப உங்களுக்கு நான் ரீச் அவுட் பண்ணுவேன். சரியா? நான் வந்து சர்ப்ரைஸ் ரீச் அவுட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு வந்து அப்படின்னு யோசிக்க கூடாது. பட் ஐ ரீச் அவுட் டு யூ. எப்படிங்கிறது தட் இஸ் ஆன் மை திங். ஐ வில் ரீச் அவுட் டு யூ. ரீச் அவுட் பண்ணுவேன். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான செஷன் எல்லாமே கொடுத்துரும். சரி அவ்வளவுதான்டா. ஃபைன். எங்களுக்கு யாரா எங்களுக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் சார். அது ஸ்டடீஸா இருந்தாங்க. அப்பா நீங்க ஜென்சி வைப் பயங்கரமான வைப். ஓகே ஃபைன் சூப்பர்ரா. சரி ஓகே வெரி குட். ஐ எம் தேங்க் யூ ஃபார் ஆல் திஸ் கன்ஃபர்மேஷன். எல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு எனக்கு. இதை வந்து நான் அப்படியே அடுத்த லெவலுக்கு எடுத்து போயிட்டு வேற மாதிரி பண்றோம். ஓகே ஒரு ரெவல்யூஷனா கொண்டு வரோம். சரியா? ஃபைன். ஓகே அதுக்கு முன்னாடி பேசிக்கா இருக்கக்கூடிய சொன்னா இப்போ சொல்றேன் உங்ககிட்ட 50+ கமெண்ட்ஸ் இருக்கு உங்க ஐடியில இருக்குன்னா அது நீங்க போட்டுட்டீங்க நம்பிக்கை இருக்குன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கான கிவ்வே உங்களுக்கு தேடி வரும். ஓகே டவுட்டே இல்ல. 2 months அட்டெண்டன்ஸோட கரெக்டா அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். தேங்க்ஸ் ஃபார் ஐடியா நிஷா. ஓகே அட்டெண்டன்ஸோட வெறித்தனமா பார்க்க போறோம். ஜாலியா படிக்க போறோம். ஓகே டெய்லி ஜாலியா உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க வச்சு உங்களுக்கு மார்க் வாங்கி தரதா ஒரே பிளான். நத்திங் இன்டென்ஷன், நத்திங் எல்ஸ். கிளியர்? ஓகே ஓகே யோகேஷ் காட் இட். ஓகேடா ஃபைன். அப்ப எனக்கு வந்து இந்த ஹாஃப் இயர்லி முடியட்டும். ஹாஃப் இயர்லி பிரஷர் பண்ண மாட்டோம். ஹாஃப் இயர்லி முடியட்டும். ஹாஃப் இயர்லி வரைக்கும் உங்க பிளான்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பஃபர் டைம் இருக்குல்ல, அந்த பஃபர் டைம்ல எல்லாம் ஃபிகர் பண்ணி கொடுத்துறேன். யாரு என்னங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பிளான் ஆரம்பிச்சிடலாம். ஓகே சூப்பரா ஃபைன். சோ நம்ம என்ன பண்ண ரொம்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து குயிக்கா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ஒரு அப்டேட்காக தான் கொடுத்தேன். ஓகே நான் வந்து ஏன் லைவ்ல சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் லைவ்ல சொன்னேன். அது உண்மையா ரீசன். ஏன் ஒரு வீடியோவா ஒரு ஷார்ட்ஸா போகாம ஏன் லைவ்ல சொன்னா எனக்கு என்னோட பசங்க லாயலா இருக்கிறது லைவ்ல தான். ஷார்ட்ஸ் எல்லாருமே பாப்பாங்க, நிறைய பேர் பாப்பாங்க. 2090K வியூல போயிருக்கு. So it happens, it go. ஆனா நமக்கு லைவ்ல லாயலா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் லைவ்ல வந்திருக்கேன். ஓகே இப்போ நீங்க 21 பேர் இங்க இருக்கீங்கன்னா இந்த 21 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கு. கிளியர்? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போறோம். ஓகே fine. So that is the reason I was pitching all these things so far. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டாபிக் குள்ள போலாம். ஓகே ஃபைன் சூப்பர்ரா. ஓகே ஏன்னா இது வந்து உண்மையிலே சொல்ல நீங்க ஒரு லக்கி பேட்சா இருப்பீங்க. அதுக்கும் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் என்னால ஃபுல்லா சொல்ல முடியாது, அதனால நான் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே ஃபைன். ஓகேடா ஓகே எல்லாம் சிறப்பா ஆரம்பிச்சு. ஓகே சோ ஃபர்ஸ்ட் பேசிக் திங் நான் இப்போ சொல்றேன். 50 கமெண்ட்ஸ் மேல இருக்குன்னா உங்களுக்கு வந்து கிவ் அவே இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நீங்க 50 கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சார் நான் 50 கமெண்ட்ஸ் முடிச்சிட்டேன்னா எங்க டீம் அனலைஸ் பண்ணி கிவ் அவே கொடுத்துரும். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க வாட்ஸ்அப் கொஞ்சம் ஜாயின் பண்ணி நீங்க நோட்ஸ் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணா மட்டுமே போதும். எஸ் ராயல் ஸ்டூடெண்ட்ஸ் 2025 நான் சொல்றேன் உங்ககிட்ட. நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஜீரோல இருந்தோம் நம்ம. ஓகே ரொம்ப நான் இப்போ தெளிவா சொல்றேன். நான்லாம் வந்து ஆரம்பிச்சோம் இங்க. சோ ஐ திங்க் பை மே ஆர் ஜூன் வி ஸ்டார்டட். ஓகே மேல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி ஜூன்ல ஆரம்பிச்சோம். ஜீரோல இருந்தோம். ஓகே அந்த ஜீரோல இருந்த சப்ஸ்கிரைபர்ஸும் சேர்த்தே சொல்றேன். ஜீரோல இருந்தோம். அது ஜீரோ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் லாயலா இருந்தது வந்து இவர் தான் வந்தாரு. ஃபர்ஸ்ட் சாடி சிங் தான் வந்தாரு. அப்புறம் ரம்யா வந்தாங்க. அப்புறம் இடையில ரம்யாக்கு போன் பண்ணி வச்சிட்டாங்க.
அப்புறம் எல்லாமே வர ஆரம்பிச்சிங்க. இப்போ we have around 2025. ஓகே, சோ நாங்க வந்து குவாண்டிட்டி எதிர்பார்க்க மாட்டோம், குவாலிட்டி தான் எதிர்பார்க்கிறோம். ஓகே, சோ வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரமான மார்க் கொடுக்கிறது மட்டும்தான் ஒரே. கம்மியா இருந்தா சூப்பரா மார்க் கொடுக்கலாம். ஓகே ஃபைன், யா ஓகேடா ஃபைன், ஆரம்பிப்போம். சோ இது வந்து யாருக்கு, இது ரிப்பீட்டர் பசங்களுக்காக ஆன்லைன்ல நமக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு பேட்ச் தான் வெற்றி நீட் பேட்ச். சோ இதுக்கு வந்து இட்ஸ் லைக் 13,649 ஆஃபர் போயிட்டு இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு இருந்தா ஈஸியா பிங்க் பண்ணி விடுங்க. நான் 12th படிக்கிற நீட் ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்காக இந்த தளபதி பேட்ச் இருக்கு, அதுவுமே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு 11,900. சோ அதுவுமே வேணா வாங்கிக்கா. இல்ல சார் எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு FT பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் ஓகே, ஃப்ரம் 11, 12 எல்லாமே சேர்த்து 8499க்கு டீச் பண்ணுவாங்க. சரியா? சோ கொஸ்டின்ஸ் ஆரம்பிப்போமா? பாருங்க, ரம்யா வந்து இமோஷனலா சொல்றாங்க எல்லாமே கரெக்ட். ஸ்டார்டிங்ல 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, கரெக்ட். அது ரொம்ப ரொம்ப ட்ரூ. ரம்யா சொன்னது ரொம்ப ட்ரூ. 3-4 பேர் தான் இருந்தாங்க. அந்த 3-4 பேர் தான் இப்ப 25 பேர் க்ரோ ஆகி நிக்கிறோம். ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். நாங்கெல்லாம் 24 கேரட் கோல்டரா தெரியும்டா. அதனால உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நான் லைவோட தைரியமா சொல்றேன் நானு. சரியா? ஓகே, சோ क्वेश्चन ஆரம்பிச்சிருவோமாடா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். இதுக்கான ஆன்சர் யார் பண்றீங்கன்னு பாப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the mode of sexual reproduction bacteria is by. ஃபன்னாவே படிப்போம், நான் படிச்சிருவோம். யா, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எஸ், இப்ப கொஞ்சம் நம்ம ஃபன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்படியே டைரக்டா இதுக்கு வந்துடலாம். ஆன்சர் வந்துடலாமா? ஓகே, ஜஹபர் அலி. எஸ் ஜஹபர் அலி, how are you? ரொம்ப நல்லா இருக்கு ஜஹபர் அலி. சி கான்ஜுகேஷன். ஓகே, சோ செக் பண்ணிடலாம்டா. சோ he is getting 1 mark here. ஓகே, டே தம்பிகளா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसடா. क्वेश्चंस கேட்கும்போது நம்ம கண்டிப்பா தெளிவா எழுதணும். சரியா? சோ ஜோக்ஸ் aside, fun aside, now come to the concept. ஓகே, டாபிக் பாருங்க. எஸ், சோ ஜஹபர் அலி சி, அமீர் சி, ரம்யா சி, அமீர் சி, சாடி எல்லாமே சி. வெரி குட், சூப்பர். இது ஈஸி क्वेश्चन கரெக்ட்டா? So bacteria is by conjugation நமக்கு தெரியும். அடுத்த question, yeah, in which mode of reproduction variations are seen? நான் எந்த mode of reproductionல variations பார்க்கலாம்னு கேக்குறாங்க. எந்த mode of reproductionல variations பார்க்கலாம்னு கேக்குறாங்க, சொல்லுங்க பாப்போம். ஓகே, அதுக்குமே சி ஆப்ஷன் வந்திருக்குடா. செக்ஷுவல் சொல்லிருக்காங்க ஜஹபர் அலி, அமீர் சி சொல்லிருக்காங்க. எஸ் டே, வேற இவ்வளவு நேரம் பேசிட்டு நீங்க எங்கடா போனீங்க? क्वेश्चन கேட்டோம்னா அமைதி ஏறானுங்க. ரம்யா சி, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு டீம், நீங்க மட்டும் ஒரு டீம். ஓகேவா சார்? நம்ம எப்பவுமே தனிக்காடு ராஜா தான். சரியா? எப்பவுமே தனியா இருந்திருக்கேன், தனியா தான் நிப்பேன். எனக்கு கவலைப்பட வேண்டாம். ஓகே, தனி டீம் டீல், நாட் ரெடி. ஓகே, தப்பா சொல்றீங்கன்னா உங்களுக்கு தப்பு நான் சொல்லிடுவேன். சரியா? ஓகே, சோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, செக்ஷுவல் இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட். சோ அகைன் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் 1 மார்க். இந்த क्वेश्चन தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த क्वेश्चन, இப்ப மாட்ட ஆரம்பிப்பீங்க பாருங்க. சொல்லுங்க, in which type of parthenogenesis are only males produced? சொல்லுங்க பாப்போம். பார்த்தனோஜெனசிஸ்ங்கற கான்செப்ட்ல மேல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றது எந்த டைப் இதுல? ஓகே, நம்ம கேங் லீடர் ஷைன் சார். அதெல்லாம் பழைய காலத்துல இருந்துச்சு, இப்ப எல்லாம் முடிஞ்சு. ஓகே, ஏ ஆர்ஹெனோடாக்கி இஸ் வெரி குட். சோ இப்பவுமே எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆனா லீடிங்ல இருக்கிறது ஜஹபர் அலி கொஞ்சம் லீடிங்ல இருக்காரு. அடுத்து அமீர் வராரு. அண்ட் விஜயலட்சுமி இஸ் ஆல்சோ ஃபைன். பட்டுலடு கரெக்ட். ரேகா, சாடி, யோகேஸ்வரன், அனுதர்ஷினி, எவ்ரிபடி இஸ் ரைட். வெரி குட். சோ இந்த क्वेश्चन நெக்ஸ்ட் டைம் கேட்டு ரிப்பீட் பண்ண கூடாது, தப்பு பண்ண கூடாதுன்னு மறந்துடாதீங்க. மேல்ஸ் ஆர்ஹெனோடாக்கி. சரியா? அடுத்த கேள்வி பாப்போமா? The androgen binding protein ABP is produced by. இதுக்கான ஆன்சர் பாப்போம். Androgen binding protein, the ABP is produced by. இது ஒரு ஈஸி क्वेश्चन. அனு உங்க டீமா? அடா பாவிகளா, மொத்தமும் உங்க டீம் வச்சு முடிச்சுட்டானுங்களே. ஓகே ஃபைன், நல்லதா. ஆனா டீமா இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியா வைபா இருக்கும். எஸ், அனுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ். ஓ மை காட். ஓகே, so Amir has given Sertoli cells ஆப்ஷன் சொல்றாரு. நிஷா வெல்கம் பண்ணிக்கலாம். ஆன்சர் அமீர் சி, சாடி ஏ, மாட்டானுங்கடா. ரம்யா ஏ, பட்டு சி. ஓகே, தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க பாத்தீங்களா? யோகேஸ்வரன் சி, ஜஹபர் அலி ஏ, பட்டுலடு ஏ. எஸ், வேற யாரும் ஆன்சர் பண்றீங்க?
நிஷா தெரியலன்னு சொல்றீங்க, அதெல்லாம் கணக்கு வராது. Drink some water. Give me a minute. நான் பட்டு நிஷா 5-star gang sir. Okay, very good. நாங்களே எப்பவுமே டைரி மில்க் கேங் தான். தெரியல சார், ஃபேன் பேஸ்ல சார் நீங்க. ஓகே ஓகே ஓகே, ஆன்சர் பாத்துருவோமா? சோ இதுல வந்து யார் கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னா, ஆப்ஷன் ஏ சொன்னது எல்லாமே தப்பு, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சர்டோலி செல்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சோ அமீர் இஸ் கெட்டிங் பாயிண்ட் ஐ திங்க். ஹெல்த் இஷ்யூ கிளாஸ் பண்ணல. ஓகே ஜஹபர்லி, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, டேய் டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சிரோம்டா, நம்ம எல்லாம் ஃபாஸ்டா முடிச்சிரோம். 1 marks, brief answers, important questions முடிஞ்சு, லைவ் முடிஞ்சு. ஓகே ஓகே, சோ டே நெக்ஸ்ட் டைம் இந்த क्वेश्चन கேட்டா யாருமே தப்பு பண்ண கூடாதுடா, அதுக்காக நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஏபிபி ன்னு கேட்டா சர்டோலி செல்ஸ் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்திக்கோங்க. ஏத்திட்டீங்களா ஃபுல்லா ஏத்திட்டீங்களா? வெரி குட். அப்ப கரெக்ட் தம்பி, நீ சொன்னா கரெக்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन. The process which the sperm undergoes before penetrating the ovum. क्वेश्चन தெளிவா கேளுங்க. ஸ்பெர்ம் வந்து ஓவம பெனிட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி பண்ற ஒரு ப்ராசஸ் பேர் என்னன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். ஓகே, another easy question. ஓகே, அமீர் வந்து டி சொல்றாரா? ஓகே அமீர், ஓகே அமீர், நீங்க எவ்வளவு டைம் டி சொன்னாலும் ஒரு டி தான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க தான். சாடி சிங் டி சொல்லிட்டாங்க, பட்லர் டி சொல்லிட்டாங்க. வெரி குட் வெரி குட், ஈஸி ஈஸி ஈஸி. கெபாசிட்டேஷன், சூப்பர். இதுக்கு நான் ஒரு ஹிண்ட் சொல்லி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஸ்பெர்ம் வந்து ஓம பார்க்க போகுது, சரியா? அப்ப ஸ்பெர்ம் ஓம பார்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணும்னா கொஞ்சம் கிளீனிங் எல்லாம் பண்ணும். சோ அந்த ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் நம்ம கெபாசிட்டேஷன் சொல்லுவோம். ஓகே, கிளியர்? நாங்க மெடிக்கல் புக்ஸ் ரெஃபர் பண்ணும்போது அப்படிதான் போட்டுருப்பாங்க. ஏன் தெரியுமாடா? அந்த ஸ்பெர்ம் வந்து ஹெட் வந்து கிளென்ஸ் பண்ணும், ஹெட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி போட்டுருப்பாங்க. சோ அந்த கிளென்சிங் ப்ராசஸ் தான் கெபாசிட்டேஷன். கிளியர்? ஏ டவுட்டா இருக்கே, ஸ்பெர்மியேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல தம்பி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் உனக்கு, சரியா? ஓகே ஃபைன், சூப்பர். சோ இது முடிஞ்சாச்சு. அடுத்த क्वेश्चन. The fetal membrane that forms the basis of umbilical cord is. இது ஈஸி क्वेश्चन, சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஹேர் ஸ்டைல் பண்ணுமா சார்? அப்படி சொல்லலாம்டா, சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல வச்சு அதை அழகா போய் பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே ஃபைன். சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து யார் சொல்றா? அமீர் ஹஸ் செட் ஏ, வெரி குட். சாடி சிங் ஏ, பட்லடு ஏ, ட்ரேக் ஏ, வெரி குட் ராடே. ஆனா என்ன ஜஹபர்லி காணும்? அனு இஸ் ஆல்சோ ஏ, வெரி குட். ஓகே சூப்பர். சோ இஸ் தி ரைட் ஆன்சர் அலன்டாய்ஸ். அதாவது ஒரு ஃபீட்டஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஃபீட்டஸ்க்கு எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன் இருக்கும். இது எல்லாமே ஃபீட்டஸ்க்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. சோ அதுல அலன்டாய்ஸ் தான் அம்பிலிக்கல் கார்டுக்கு பேசிஸா சர்வ் ஆகுது, சரியா? அடுத்த क्वेश्चन. The site of embryo implantation is the dash. Easy question பாப்போம். embryo implantation site எது சொல்றாங்க? Very good, Ramya is also right. Super Ram. Jahabar Ali, I think he is not responding. Okay, next question answer பண்ணுங்க பாப்போம். இந்த क्वेश्चनக்கு easy question ரா. சோ இதுக்கு அமீர் ஆன்சர் ஏன்னு சொல்லிருக்காரு, யூட்ரஸ் சொல்லிருக்காரு. ஓகே வெரி குட். ஓகே, क्वेश्चन ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி, சரியா? ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமாங்க, ஃபெலோபின் படி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த இம்ப்ளான்டேஷன் எல்லாம் விட்டுட்டு சைட்டுங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா ஃபெலோபின் போட்டுருவாங்க. அதாவது சைட் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓம் மீட்டிங் அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு, லைக் நிறைய கதைகள் இருக்கு. இது எல்லாமே ஸ்டூடெண்ட் சொன்னதுதான். இப்ப சொல்லுவோம் சார் நான் அப்படி நினைச்சேன் சார், சார் நான் சைட்டு பார்த்து ஆன்சர் எழுதி அப்படிங்க. டேய் ஏன்டா ஃபுல்லா பாருடா, ஏன்டா சைட்டை பார்த்து எழுதுறேன் கேட்டா சரி டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. நீட் பர்சன் சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரி. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சைட் ஆஃப் எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் இஸ் யூட்ரஸ். வெரி குட்.
ஓகே சாடி தெரிஞ்சுக்கோடா. என்ன தெரியுமா கான்செப்ட்? இந்த எம்பிரியோ இருக்குல்ல, எம்பிரியோ உருவானதுக்கு அப்புறம் எம்பிரியோ இம்ப்ளான்ட் ஆகணும். இம்ப்ளான்ட் ஒரு இடத்துல ஒட்டி பிக்ஸ்டா இருந்தா தான் அது வளர ஆரம்பிக்கும். நீ அது பாட்டுக்கு ஆடிட்டர்ஸ் எப்படி இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அது பிக்ஸ் ஆகணும், இம்ப்ளான்ட் ஆகணும். எந்த இடத்துல? யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகும். அவ்வளவுதான், ஈஸி, சூப்பர். பட்டூஸ் ரைட். சாடி, Drake, Amir, Ramya, Jahavarli, and very good. Everybody has given correct answer. Super. அடுத்து பாத்துருவோமா? The mature sperms are stored in the dash. இது ஒரு ஈஸி क्वेश्चन. மெச்சூர் ஆன ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகுறது எங்க? இன்ஃபேக்ட் அந்த இடத்துல அது மெச்சூர் ஆகும் at one point. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் அது எக்டோபிக் பிரெக்னன்சி ஆகும். கரெக்டா? கரெக்ட். ஓகே, அமீர் பட்ட 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 பட்டன்னு ஆன்சர் பண்றாரு. ஆப்ஷன் சி சொல்றாரு. சாடி ஆப்ஷன் சி, பட்டு சி, ரம்யா ஏ. ஓகே, ஜஹபர் அலி சி. ஓகே, வெரி குட். ஓகே, நான் கிளாரிட்டி கொடுத்துறேன்னா இதற்கான ஆன்சர் எபிரிடைமஸ். இன்ஃபேக்ட் ஸ்பெர்ம் டிராவல்ஸ் இன் எபிரிடைமஸ் ஆர் ஸ்டேஸ் இன் எபிரிடைமஸ் ஃபார் 10 days. ஏன்னா அந்த 10 நாள் ஸ்பெர்முக்கான மெச்சூரேஷன் அது எல்லாமே நடந்து ஸ்டோர் ஆகும். அப்ப எபிரிடைமஸ் தான் ஆன்சர். சரியா? செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ங்கிறது டெஸ்டிஸ்குள்ள இருக்கக்கூடிய சில டியூபியூல்ஸ், அங்கதான் ஸ்பெர்ம் உருவாகுது. ஓகே, ஆனா ஸ்டோர் ஆகுது எபிரிடைமஸ். ஓகே, ரெட்டேடெசிஸ்ல எதுவும் பண்ணாதா? ரெட்டேடெசிஸ்ல மூவ்மெண்ட் இருக்கும். அது அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல உருவாகுற ஸ்பெர்ம் அப்படியே பாஸ் ஆகும். ரெட்டேடெசிஸ் அப்படியே பாஸ் ஆகி எபிடெமிஸ்க்கு வாஸ் டிஃபரன்ஸ் அப்படியே போகும். அது ரூட். அது அவ்வளவுதான். ஏ இல்ல ரம்யா, ஆன்சர் ஆப்ஷன் சி, எபிடெமிஸ். சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த கேள்வி கேட்டா கரெக்டா எழுதிடணும். சரியா? அடுத்த क्वेश्चन. கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன். ஈஸி क्वेश्चन. கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன். சைட் பை சைட் மறந்துடாதீங்களா. 50+ கமெண்ட் இருக்கணும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல தம்பி, மெனி செமினிஃபரஸ் டியூபியூல் சேர்ந்தது இல்ல எபிடைமஸ். டே தம்பிகளா, ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க சொல்லும்போது நெஞ்சே வலிக்குது. அப்படி இல்ல, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல உருவாகிற ஸ்பெர்ம் பீனஸ் வரைக்கும் வரணும்ல, அப்பதான் அது எஜாகுலேட் பண்ணி வெளியே வரும். அப்ப பீனஸ் வரைக்கும் வரணும்னா அது சில ரூட்ல டிராவல் ஆகணும். எப்படி நான் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனா இந்த வழி சொல்ற மாதிரி ஒரு வழியா வரணும். அந்த ஒரு வழிதான் ரெட்டேடெசிஸ், எபிடைமஸ், வாஸ் டிஃபரன்ஸ், அப்படியே கிளான்ஸ் வழியே கிராஸ் பண்ணி எஜாகுலேட் டக்ட் வழியே வரும். சரியா? ஓகே, சோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. வெரி குட், IgA. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டெக்னிக்கல் எப்படி கேட்பாங்க. பிறந்த குழந்தைக்கு the baby is born and just breastfed, what is the antibody present in the baby மாதிரி கேட்பாங்க. அப்புறம் எழுதணும் கொலஸ்ட்ரம் குடிக்கும் மில்க், அப்போ மில்க்ல இருந்து IgA போகும், பேபிக்கு IgA இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எஸ், உண்மையிலே ட்ரூ, அது கரெக்ட். ஓகே, பட் டு அமீர் ஹேவ் சச் a fast fingers. ஆமா, வேக விரல்கள், டக் டக் டக்னு ஆன்சர் போட்டுறாரு. வெரி குட். ஆனா இது தப்பு ஆனது இல்ல. ஓகே, சோ ஃபைன். பட் அது எக்ஸாம் லெவல்ல கான்ஷியஸா எழுதுனா நமக்கு டைம் இருக்கு, மறந்துடாதீங்க. And the last one mark, the most important hormone is initiating and maintaining lactation after birth. இதற்கான கேள்விகள் யார் சொல்ல போறீங்க? இதற்கான பதில் யார் சொல்ல போறீங்க? ஒரு வாட்டி மெசேஜ் போறதுக்குள்ள 3 வாட்டி வருது. யாரு ப்ரோ நீங்க? அவ்வளவு போட்டு ரெடியா போறோம். கொஸ்டின் பாத்துட்டு A B C அப்படி போட்டு வரோம். ஓகே, அதான் திருப்பி C. ஓகே, வெரி குட். Prolactin. சூப்பர் பசங்களா, சூப்பர். Patu is also right. Sadi is right. Anu is right. Ramya Kutti, it is A இல்ல, it is C. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோடா. மில்க் அசோசியேட்டர் வந்தாலே 2 பேர் தான் உள்ள வர முடியும். ஒருத்தன் ப்ரோலாக்டின், ஒருத்தன் ஆக்சிடோசின். ஓகே, ஆக்சிடோசின் ரிலீஸ் பத்தி பேசிப்பான். அந்த மில்க் உருவாக்குறது அதுக்கு எல்லாமே யாருன்னா ப்ரோலாக்டின். சரியா? புரிஞ்சுதா? To my dear students, is it clear? Sir, question படிக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அது ரெடி ஆகும். ஓகே, ஃபைன், வெரி குட். இது ரெண்டுமே முக்கியமான சாப்டரா. ரீப்ரொடக்ஷன்ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான சாப்டர். ஓகே, கிளியர்? ஆமா, அம்மிக்கு நீங்க சாரி கேக்குறீங்க. That is a skill, bro. Why do you have to be sorry for it? C option, protein நினைச்சீங்களா?
இது உண்மைடா ரம்யா, நீங்க சொன்னது உண்மை சரியா. சில டைம் அப்படி ஆகும். அது நான் எப்ப தெரியுமா நம்புவேன், எனக்கு இந்த நீட் ரிப்பீட்டர் பசங்க வந்து ஒரு ஈஸி கொஸ்டின், நான் அந்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டிருப்பேன், ஆன்சர்ஸ் பண்ணிருப்பான், அவனுக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். ஆனா அந்த கொஸ்டின் தப்பா எழுதிருப்பான். அப்ப எப்படி இப்படிதான் சொல்லுவான், சார் ப்ரொலாக்டின பார்த்தா புரோட்டீன் மாதிரி இருந்துச்சு, அதனால ப்ரோட்டீன் டிக் பண்ண அப்படிங்குவோம். சோ அப்படியும் இருக்கு, அது நடக்கும், அது உண்மை. இது நம்ம பேரண்ட்ஸ் சொன்னா என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன சார் சொல்றீங்க, ப்ரொலாக்டின் ஸ்பெல்லிங் புரோட்டீன் பையனுக்கு தெரியாதுன்னு கேட்பாங்க. ஆனா அதுதான் உண்மை, அது நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணும், எப்பவுமே கொஸ்டினை வந்து ரீட் பண்ணணும். ஓகே, சில டைம் என்ன ஆகும், நீ ஒரே கொஸ்டின் 2 டைம் படிப்ப, கொஸ்டின் புரியாது, என்னடா கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சாச்சுரேட் ஆயிடும். அப்படி போக கூடாது, பொறுமையா டைம் எடுத்து கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. சில டைம் நீங்க எக்ஸ்பர்டைஸ், அதாவது நீங்க அந்த கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி பல டைம் அந்த கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப அந்த கொஸ்டின் பார்த்தாலே தெரியும். அப்படி எழுதுறது வேற சரியா. ஆனா நீங்க சொன்னதால உண்மைதான், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் இட் கேன் ரிலேட் டு ரியல் லைஃப். ஓகே, ஓ புதுசா அலிஷா வந்தாச்சு. அக்கா அனு வணக்கம். அலிஷா என்ன பயங்கர ரெஸ்பெக்டா இருக்கு, எனக்கு கூட இவ்வளவு ஹலோ வந்தது இல்ல. அனு அலிஷா வந்து அப்படி எல்லாம் ஹலோ ஹலோ ஹலோ. பங்கு தேங்க்ஸ் ப்ரோ. அலிஷா அரே நான் எதிர்பார்க்கல பங்கு, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அலிஷா. லாஸ்டா உன் ஃபுல் நேம் தெரிஞ்சு, நம்ம கேங்கே இங்கதான் இருக்கு. அனு மாட்டிக்கிட்டியா, ஐயோ கடவுளே, அச்சோ பாவம். ஆமாண்ணா இவ்வளவு நாள் ஆச்சு இப்படி கிளாஸ் அட்டன் பண்ணி. ஓகே, எனக்கு புரியுது, ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஒன்னா சேர்ந்து அட்டன் பண்ற வைப் கிடைக்குது உங்களுக்கு. கரெக்டா, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, சூப்பரா. சோ 1 மார்க்ஸ் நல்லாவே பண்ணிட்டீங்க, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் நவ் நம்ம குயிக்கா அந்த ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணலாம் சரியா. அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கடகடன்னு பாத்திரலாம். ரெடியா இருக்கீங்களா? ஃபுல்லா பாருங்கடா, ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கொண்டு வந்திருக்கேன். சோ நீங்க கடகடன்னு பாருங்க சரியா. பார்ப்போமா? யா. So first question, இந்த மாதிரி question கேட்ட எப்படி எழுதணும்? First question, explain the different kinds of syngamy in living organisms. Syngamyங்கிறது என்ன? Fertilization, கரெக்ட்டா? So இந்த syngamy, the fusion வந்து different types இருக்கு living organisms. என்னன்னு பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Okay, fine guys. So quick பாருங்க. So different kinds of syngamy இருக்கு. Syngamyனா fertilization நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Are prevalent among living organisms. First one, autogamy. ரொம்ப ஈஸிடா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க. இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியும்னா குயிக்கா கண்ண மூடி ரிவிஷன் பண்ணுங்க, தெரியலனா எங்க கூட சேர்ந்து ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே படிச்சிருங்க சரியா. ரெடி இருக்கீங்களா? ஓகே, ரெடி. ஓகே, கொஸ்டின் தாங்க, இவ்வளவுதான் கொஸ்டின். கரெக்டா யோசிங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆட்டோகேமி. ஆட்டோனா செல்ஃப், கரெக்ட்டா? அப்ப ஆட்டோகேமினா செல்ஃப், அப்ப ஈஸி. The male and female gametes are produced by the same cell. அந்த ஒரே செல்ல மேல் கேமெட் இருக்கு, ஃபீமேல் கேமெட் இருக்கு. அப்ப மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. And both the gametes fuse together to form a zygote. Example, actinosporium and paramecium. Clear? அப்படியே எங்க கூட சேர்ந்து 3 டைம் சொல்லுங்க பாப்போம். நமக்கு வந்து ஆட்டோகேமில வந்து மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து சேம் செல் ப்ரொடியூஸ் ஆகி ஃபியூஷன் அண்டர்கோ பண்ணுது. எக்ஸாம்பிள், actinosporium, paramecium. எக்ஸாம்பிள், actinosporium, paramecium, actinosporium, paramecium, actinosporium, paramecium. அப்படியே எங்க கூட சேர்ந்து 3 டைம் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு, மறக்க மாட்டீங்க. ஆட்டோகேமில actinosporium, paramecium, actinosporium, paramecium. ரெடியா? அடுத்து பாத்துருவோமா? ஓகே, எக்ஸோகேமி. நான் ஏன் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ் பண்றேன்னா, இந்த ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, மீரோகேமி, ஐசோகேமி, அனைசோகேமி நிறைய இருக்கு. அப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ நீங்க 3-4 டைம் சொன்னாதான் உங்களுக்கு மண்ணில் நிக்கும். ஓகே, சோ actinosporium, paramecium. அடுத்து பாத்துருவோமா? The male and female gametes are produced by different parents, so they fuse to form a zygote. Exogamy. Male வேற, female வேற. அப்ப என்ன கண்டிஷன்? ஒரு biparental. அப்பா அம்மா ரெண்டு தனியா பிரிவாங்க. ஏன்னா அப்பா கிட்ட இருக்கு male gamete, அம்மா கிட்ட இருக்கு female gamete. That's why it called as exogamy. Example, human beings, dioecious unisexual. இது வந்து easy example. Example, human beings. Clear? அதெல்லாம் மறக்க வேண்டாம். It is very easy, so you will remember. Okay? Hi guys, good evening sir. Hello Demon 1224. Hello. Okay, அடுத்து hologamy. Whole. WHO நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் சரியா. இந்த ஹோல்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? ஹோல், அது ஆக்சுவல் மீனிங். அப்ப ஹோலா, அப்ப அந்த மொத்த ஆர்கானிசமே ஒரு கேமெட்டா மாறுதுங்கறாங்க பாருங்க. லோவர் ஆர்கானிசம்ல சம்டைம்ஸ் the entire mature organism do not form gametes. Gametes ஃபார்ம் பண்ணாது, but they themselves behave as a gamete. அந்த ஒரு ஆர்கானிசமே ஒரு கேமெட்டா மாறி they have fusion of such mature is known as hologamy. Example, trichonympha. What do you call it as? Trichonympha. Clear? Any doubts? புரிஞ்சுதா? Fine. So actinosporic, paramecium பார்த்திருக்கோம், அப்புறம் humans பார்த்திருக்கோம், and now we have trichonympha. சொல்லுங்க பாப்போம்.
hologamy, trichonympha, hologamy, trichonympha, hologamy, trichonympha. அவ்வளவுதான். ஓகே 3 to 4 டைம்ஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 டைம்னா உங்களுக்கு மனசுல சொல்லிக்கோங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மண்டையில நின்னுக்கும். சரியா? ஃபைன். அடுத்து பாப்போமா? பீடோகாமி. அப்ப பீடோ அப்படிங்கும்போது என்ன மீன் பண்றாங்கன்னா ஒரு ஜுவனைல், ஒரு குழந்தை, ஒரு சைல்டு, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் நம்ம பீடோன்னு சொல்லுவோம். அப்ப பீடோகாமி என்ன பாருங்க, இட் இஸ் a sexual union of young individuals produced immediately after the division of adult parent cell by mitosis. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது மைட்டோசிஸ்ல உருவாயிருக்க அந்த யங் இண்டிவிஜுவல் வந்திருக்கு. அது என்ன பண்ண உடனடியா இந்த செக்ஷுவல் யூனியனுக்கு போகுது. என்ன சொல்றாங்க? பீடோகாமின்னு சொல்றாங்க. ஓகே, பிறந்த ஒரு இண்டிவிஜுவல் immediately if it is entering into the sexual union you call it as pedogamy. Example actinophorus. Okay. Okay, so example we have actinophorus. Clear ah? புரிஞ்சுதா? நாளைக்கு லீவ் நம்பி எக்ஸாம் படிக்காம இங்க இருக்கேனா? நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரெட் அலர்ட் போயிட்டு இருக்கு? எனக்கு அதுவே தெரியலப்பா. தேங்க்யூ ப்ரோ, நோ லவுட் சார். அரே ஏன்னா வேற நான் ஸ்கூல் படிக்கிற போது இங்க வேற எக்ஸாம் ஓகே. ஓகே, சோ கைஸ் நீங்க எல்லாமே கவனிக்கிறீங்க நம்புறேன். ஓகே, நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? குயிக்கா என்னோட சிம்பிளா இருக்குங்க பாப்போம். உங்களுக்குள்ளேயே பேசுற மாதிரி ஒரு 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 கட் இன்ஸ்டிங்க்ட் வருது எனக்கு. ஓகே, ரம்யா கிளியர்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். வேற யாருக்கெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்கிறது ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா கிளியர் ஆயிரும். தஞ்சாவூர் ரெட் அலர்ட், புதுக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர்ல யோகு, புதுக்கோட்டை, நிஷா, தேனி, ஆலிஷா, பட்டுமன்ற. அப்பா டவுன் சவுத் மொத்தமும் இருக்கீங்க. சூப்பர். ஓகே, வெரி குட்ரா. அப்ப எல்லாம் கிளியர், புரிஞ்சிருச்சா? சோ எங்க சேர்ந்து எக்ஸாம்பிள் படிச்சிட்டீங்களா? நம்ம கால ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே கிளியரா இருக்கா? ஓகே, 1 2 3 4 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, ரெடி? குயிக்கா ஒட்டே மனசுல சொல்லிக்கோங்க. முடிஞ்சு நீ அடுத்து பாத்துருவோம். யா, and merogamy, isogamy, anisogamy. ரொம்ப ஈஸி. merogamy ங்களோட fusion of small size and morphologically different gametes that takes place. Example protozoa. நீங்க இந்த மலேரியா பத்தி படிச்சிருப்பீங்க. ஓகே, மீரோசாய்ட்ஸ். அப்ப அதனால உடனே நீங்க மீரோகாமி டப்புனு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரோகாமி, மீரோசாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் புரோட்டோசோவா. அவ்வளவுதான். ஓகே, கிளியர்? அப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மலேரியால நீங்க படிச்சிருப்பீங்கடா. மீரோசாய்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. மீரோசாய்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, டாக்ஸின், ஹீமோடாக்சின் படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த மீரோசாய்ட்ஸ், அப்ப மீரோகாமி, அப்ப அது எங்க இருக்கு? புரோட்டோசோவா. அப்ப புரோட்டோசோவா. அவ்வளவுதான். அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஃபைன். அடுத்து பாருங்க ஐசோகாமி. ஐசோனா ஒன்னோட ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் பிசியாலஜி ஐடென்டிக்கல் கேமெட்ஸ். ஒரே மாதிரி இருக்கும் இந்த கேமெட்ஸ். ஐடென்டிக்கல் கேமெட்ஸ் ன்னு சொல்றாங்க ஐசோகாமி. எக்ஸாம்பிள் மோனோசிஸ்டிஸ். எக்ஸாம்பிள் மோனோசிஸ்டிஸ். அப்ப ஐசோகாமிக் எக்ஸாம்பிள் மோனோசிஸ்டிஸ். ஐசோகாமி, மோனோசிஸ்டிஸ், ஐசோகாமி, மோனோசிஸ்டிஸ். கிளியர்? புரிஞ்சுதா? இப்படி சொல்லி 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 பயாலஜி படிச்சதாண்டா மண்டேல நிக்கும். சரியா? that is the reason I'm repeating it again and again and again and again. Fine? Okay, அடுத்து. And the last one is anisogamy. Isogamy na same morphologically same gametes பார்த்தோம். அப்ப anisogamy na different. அவ்வளவுதான். The fusion of dissimilar gametes is called anisogamy. An no. Okay, an mean பண்றாங்க. Okay, so anisogamy occurs in higher animals but it is customary to use the term fertilization instead of anisogamy or syngamy, higher invertebrates and vertebrates. Okay, so sperm ஒரு சைஸ் இருக்கு, ஓம் ஒரு சைஸ் இருக்கு, ஸ்பெர்ம் வேற, ஓம் வேற. அப்ப ரெண்டுமே டிசிமிலர். அப்ப இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? anisogamy சொல்லலாம். பட் ஜெனரலி we custom wise we call them as fertilization. அவ்வளவுதான்டா. Okay, so இது புரிஞ்சுதாடா? இந்த क्वेश्चन எனக்கு புரிஞ்சா அடுத்த क्वेश्चन பாப்போமா? Is everybody clear about this question? Is everybody clear? Anybody having any doubt? யாருக்குமே டவுட் இல்ல? கரெக்டா? எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட். எனக்கு தான் கேட்கலையா? ஆமா, உனக்கு தான் கேட்கல. இப்ப எல்லாத்துக்கும் கேக்குதா? யாருக்கெல்லாம் கேட்கல? எல்லாரும் கேக்குதா? ஓகே, அனு கிளியர். சூப்பர், வெரி குட். அனு இஸ் ஆல் செட். ஷீ இஸ் ரெடி டு ஃபயர். ஷீ இஸ் ரெடி டு பிளாஸ்ட். ஆமாடா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, கிளியர் சார். நோட்ஸ். ஓகே, சூப்பரா. குயிக்கா அடுத்த क्वेश्चन பாத்துறோம்டா. What is parthenogenesis? Give to examples from animals.
பார்த்னோஜெனசிஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஹியூமன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சில டெக்னிக்கல் அண்ட் எத்திக்கல் ரீசன்ஸ்னால. பாப்போமா? ஓகே பாருங்க. So development of an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்ரா, அதே டைம்ல பயங்கர ரிஸ்கியான ஒரு கான்செப்ட். நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க. ஒரு எக் டெவலப் ஆகுதுடா, ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா டெவலப் ஆகுது, ஆனா ஃபர்டிலைசேஷனே இல்லாம. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க சின்ன வயசுல கேட்கும்போது, அகேன்ஸ்ட் லா, அகேன்ஸ்ட் நேச்சர். நோ, இட் இஸ் a part of nature. ஓகே பாருங்க, complete individual without fertilization known as parthenogenesis. இத வந்து first discover பண்ணது சார்லஸ் பானட் in 1745. Parthenogenesis of two main types, namely natural parthenogenesis and artificial parthenogenesis. ரெண்டே டைப் இருக்கு நமக்கு. ஓகே, பார்த்னோஜெனசிஸ்ல நேச்சுரல், ஆர்டிபிஷியல். அப்ப ஆர்டிபிஷியல்னால யார் உள்ள வந்திருக்கா? ஹியூமன்ஸ் உள்ள வந்திருக்கான்னு அர்த்தம். ஓகே, சோ நேச்சுரல் இருக்கு, ஆர்டிபிஷியல் இருக்கு. சரியா? ஓகே, கிளியரா? பாத்துருவோமா? அடுத்து பாத்துருவோமா? In certain animals, parthenogenesis occurs regularly, constantly and naturally in their life cycle and is known as natural parthenogenesis. ரொம்ப சிம்பிள்ரா. இப்ப சில அனிமல்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல்ங்கிற ஒரு கேரக்டரே தேவையில்லை. ஃபீமேல் எக் இண்டிவிஜுவல், ஃபீமேல் எக் இண்டிவிஜுவல், fertilization happens. There is no need of any male here. So அந்த மாதிரி நேச்சுரல் நடக்கிறது எல்லாம் சொல்லுவோம் நேச்சுரல் பார்த்னோஜெனசிஸ். அதுல ரெண்டே டைப்டா, ஒன்னு கம்ப்ளீட், இன்னொன்னு இன்கம்ப்ளீட். So parthenogenesis na egg getting into a complete individual without fertilization. அதுல ரெண்டு டைப், நேச்சுரல், ஆர்டிபிஷியல். நேச்சுரல்னா நேச்சுரலா நடக்கிறது, கான்ஸ்டன்ட் நடக்கிறது. அந்த நேச்சுரல்ல ரெண்டு டைப், கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட். இப்ப கம்ப்ளீட் பாத்துருவோமா? Complete parthenogenesis is the only form of reproduction in certain animals and there is no biparental sexual reproduction. Complete என்ன தெரியுமா? பண்ணா we'll only go for parthenogenesis. அதுல இடையில யாரையும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். அதுதான் கம்ப்ளீட். Which means அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரே சர்வைவல், ஒரே reproduction mode எது? Parthenogenesis மட்டும்தான். Okay, there are no male organisms and so such individuals are represented by females only. அது சொல்றேன், female egg individual, individual female, female egg individual female. There is no males because அவங்க லைஃப் சைக்கிள் மொத்தமா யார் இருக்கா? only parthenogenesis இருக்கு. அதான் கம்ப்ளீட் னு சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதாடா? இது எனக்கு ஈஸியா இருக்கா? இப்ப அடுத்து பாருங்க, இன்கம்ப்ளீட் பாத்துருவோமா? Incomplete parthenogenesis is found in some animals in which both sexual reproduction and parthenogenesis occur. இங்க ரெண்டுமே நடக்குது, parthenogenesis நடக்குது, sexual reproduction நடக்குது. Very fantastic example. இந்த உலகம் வந்து அந்த எக்ஸாம்பிள் பார்த்து வியந்தது. யார்? ஹனிபீஸ். ஹனிபீஸ்ல எப்படிடா இவ்வளவு இருக்கு? ட்ரோன்ஸ் இருக்கு, ஒர்க்கர் பீஸ் இருக்கு, குயின் இருக்கு. ஒருத்தனால ரீப்ரொடக்ஷன்ல வரான், ஒருத்தனால பார்த்னோஜெனசிஸ்ல வரான், ஒருத்தனால இன்னொருத்தக்கான இன்னொரு உயிர் வாழ்றான். ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் ஹனிபீஸ். சரியா? பாருங்க, fertilized eggs na zygotes develop into queen and workers. அப்ப unfertilized, அப்ப parthenogenesis எங்க ஃபாலோ ஆகுது? ட்ரோன்ஸ்ல ஃபாலோ ஆகுது. அப்ப கேள்விகள் கேட்பாங்க, in honeybees which of the progeny is facing parthenogenesis gated is nothing but drones, whereas queen and workers are getting into sexual part. அவ்வளவுதான்டா. புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? ஃபைன். இது மட்டும் முடிச்சு கமெண்ட்ஸ்ல ரீட் பண்றேன். ஒரே நிமிஷம் தான். சோ இன் பீடோஜெனடிக் பார்த்தனோஜெனசிஸ், இப்ப ரொம்ப ஈஸி. பீடோஜெனடிக் வந்தா நமக்கே தெரிஞ்சிருச்சு. அப்ப பீடோனா ஜுவனைல். அப்ப ஜுவனைலே பார்த்தனோஜெனசிஸ் நடக்குது. The larva produce a new generation of larva by parthenogenesis. அதுவே ஒரு லார்வா, அந்த லார்வா இன்னொரு லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒரு பார்த்தனோஜெனசிஸ் பண்ணுது. ஓகே, இது எப்படி தெரியுமா இருக்கும்? நாங்கலாம் காலேஜ்ல படிக்கும் போது சின்ன சின்ன கசின்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் 3 வயசு 3rd கிரேட் 4th கிரேட் 5th கிரேட் இருப்பானுங்க. அப்ப வந்து பயங்கரமா பேசுவாங்க. பேசும்போது 5th கிரேட் படி ஒரு பையன் எங்கிட்ட பேசுறான். சார் நானா சார் நம்மள பேசுவோம். அப்ப நம்ம டியூஷன் எடுத்துட்டு இருப்போம் அந்த டைம் எல்லாம். அப்போ சார் நானா சின்ன வயசுல பயங்கரமா இருப்பேன் அப்படின்னு இருப்பானா. எனக்கு இப்போ நீ சின்ன வயசு தான் இருக்க, புரியுதா? இப்போ நீ 5ஆம் கிளாஸ்க்கு சின்ன வயசு தான். சோ அதவே நீ இப்படி சொல்றீங்கன்னு பாக்கும்போது இதான் விஷயம். ஓகே, என்னது இந்த இடத்துல ஒரு லார்வாவே இன்னொரு லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்ப யோசிச்சு பாரு. அப்ப இது வந்து பீடோஜெனடிக் பார்த்தனோஜெனசிஸ். ஓகே, எக்ஸாம்பிள் யூ கேன் see larva of liver fluke and also gallfly. ஓகே, புரிஞ்சுதா? And last, artificial parthenogenesis. ரொம்ப ரொம்ப ஈஸி. artificial parthenogenesisனாலே there is parthenogenesis happening but a man is getting into it, a human is getting into it. The unfertilized egg is induced to develop into a complete individual by physical or chemical stimuli. அதாவது அது ஒரு unfertilized egg.
அதுக்கு மேல் இல்லாதனால அதுக்கு நான் சில கெமிக்கல்ஸ் கொடுத்துட்டேன், சில பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் கொடுத்து அதை நான் வந்து ஸ்டிமுலேட் பண்ண வச்சு அதை ஸ்டிமுலேட் பண்ணி ஐ எம் கோயிங் டு கெட் a progeny. Okay, so you see it in annelids and sea urchin eggs. Clear? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சுதா? யாருக்கு டவுட் இருக்காடா? எனிபடிஸ் வேன் டவுட்? இப்ப கமெண்ட் பாக்க. இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் நோ டவுட்ஸ். டெமான் இருக்கும். பாலா பெரு. எனக்கு வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. இப்ப ரெடி ஆயிடுச்சா ட்ரேக்? இப்ப ஓகேவா? மெடிக்கோஸா இருக்கும். பிளாஸ் போட்டுதான் பேச்சு, அவ்வளவுதான். விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க சார். கண்டிப்பா சாப்பிடுறேன், சரியா? ஹவுஸ் ப்ரிப்பரேஷன் உங்களுக்குள்ள பேசுங்க. நாட் பேட். பட்டு வணக்கம். விட்டு விட்டு கேக்குதா? இல்லடா தம்பி சார்லஸ். அப்ப நெக்ஸ்ட் இயர் எல்லாம் ஜிப்மர் தானா? எம்எம்சி. எஸ் சார், எஸ் சார். ஹவு டு கெட் மோர் மார்க் இன் பயாலஜி? ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே நியூலி சார். Give me just few days da. You start with preparation. I will quickly connect with you and நம்ம ஆரம்பிப்போம். அபினவ், நீங்க ஜிப்மரா? நைஸ். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போகணும். உங்க சீனியர்ஸ் எல்லாம் நம்ம பசங்க தான் எல்லாம். ஓகே, பேட்ச் பேட்சா வருஷமா அனுப்பிட்டு இருக்க எல்லாத்தையும். ஓகே, சோ தேர் தேர். பட்டு சரியில்லை. ஓகே சார், கிளியர். ஒர்க்கர் பி ரொம்ப பாவம். நீங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் என்ன பார்க்கலாம். நீங்க சிஎம்சி வாங்க, இங்க சேரம் இங்க இருப்ப, ஜாலி வெளியே போலாம், சாப்பிடலாம். ஓகே. நெட்வொர்க் ப்ராப்ளம், வாய்ஸ் கேட்க மாட்டேங்க சார் எனக்கு. அதான் ஃபிளைட் மோட்ல போட்டு பாரு. அப்டேட் நல்லாவே இல்லை. இல்லை போட்டா 2 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும், அப்புறம் திரும்ப தொல்லை பண்ணும். ஓகே, அப்ப ஏதோ பிரச்சனை தான். வெள்ளாமீன்னு இருக்கும் அழகா. இது பாவம். என் தம்பி டீஸ் பண்ணாதீங்க, அக்கா கடுப்பாயிட்டாங்க. நோ சார். ஆமா சரி. ஓகே 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 ஓகே. ஃபைன் 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 ஃபைன். ஓகே, எனக்கு புரிஞ்சுதா? எனக்கு கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, சூப்பரா. ஃபைன் ஃபைன். ஐம் ரியலி ஹாப்பி எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட். ஓகே, வரோம் சார். பிளான் இருக்கு என்கிட்ட. நீங்க பிளான் மட்டும் பண்ணுங்க. சும்மா நீங்க பிளான் மட்டும் பண்ணீங்க, எங்க வராதீங்க. ஓகே ஓகேடா, ஃபைன். சோ சூப்பர். சோ இப்போ நம்ம क्वेश्चन முடிச்சாச்சு. அடுத்த क्वेश्चन பாத்துறோம். ரெடியா இருங்க. அண்ட் அகைன் those who are really interested to score good, very good marks, really good marks or center marks in public, wait for the update. ஒரே விஷயம் பண்ணுங்க, நான் சொல்ற விஷயம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸா வரும், அதை மட்டும் பண்ணுங்க. அது தவிர வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கான கோல், உங்களுக்கான டோர் உங்களுக்கு தேடி வரும். ஓகே, ஃபைன். அடுத்த question. How is juvenile phase different from reproductive phase? ஒரு easy question, very easy question. Basic idea வச்சு எழுதலாம். juvenile phaseக்கும் reproductive phaseக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப பாத்துருவோமா? ஓகே, இந்த question முடிச்சு அடுத்து பார்க்கறோம்டா. Organism have 3 phases. மொத்தம் 3 phase தான்டா பேசிக்கா. எப்படி நம்ம லைஃப்ல நமக்கு நிறைய phase இருக்கும், அதே மாதிரி இங்க நிறைய phase இருக்கு. juvenile phase, reproductive phase and senescent phase. juvenile phase, reproductive phase and senescent phase. அப்ப juvenile phase என்னவா இருக்கும்? ஒரு குழந்தை உருவாகுற அந்த phase கரெக்ட்டா? juvenile phase or vegetative phase is the period of growth between the birth of the individual up to reproductive maturity. அப்போ எப்படி நம்ம டீன் 12 வயசு டீன் சொல்றோமோ or 13 டீன் சொல்றோமோ, அந்த 13க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது பிறந்ததுல இருந்து 13 வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃபேஸ நம்ம இங்க ஜுவனைல்னு சொல்றாங்க. ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வரைக்கும் வரக்கூடிய இந்த மொத்த ஃபேஸ் சொல்றாங்க ஜுவனைல் ஃபேஸ் சொல்றாங்க. சரியா? இப்ப அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அப்ப ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் என்ன நடக்கும்? அது முடிச்சு அவங்க ரீப்ரொடக்டிவா எப்ப ஆக்டிவ் ஆகுறாங்க, செக்ஷுவல் மெச்சூரிட்டில எப்ப வருதோ அது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் சொல்லுவாங்க. சரியா? The organism reproduce and their offsprings reach maturity period. So now these are not in the juvenile phase. ஏன்? இவங்களுக்கு reproductive maturity-ங்கற புது ஒரு caliber வந்துருச்சு. So they are under this phase. Fine, புரிஞ்சுதா? அது ஈஸி क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन பாப்போமா? அதுக்கு முன்னாடி கமெண்ட் பாத்துறோம். சென்டம் சார் கன்ஃபார்ம்டா. வெரி குட்ரா, வெரி குட். அப்படியே இருங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, சிறப்பா பண்ணிடலாம். நான் போயிட்டு வர வேலை இருக்கு. என்ன அலிஷா, படிக்கிறத விட என்ன நமக்கு பெரிய வேலை? அரே கிறிஸ்மஸ் வந்துருச்சுல. ஆமா, டிசம்பர் மாசம், கிறிஸ்மஸ் மாசம். சிங்க் கோயம்புத்தூரா போயிட்டு வா. போகும்போது என்ன அங்கதான் கூப்பிடுறாங்க சார்ல்ஸ். ப்ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்டா. அப்படி கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர் ஐடியா. ஓகே, ஃபைன், சூப்பரா. டேய், யாராவது 50 கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? பாப்போம். ஓகே, ஃபைன். சோ அடுத்த क्वेश्चन பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் क्वेश्चन? இன்னும் நமக்கு ஒரு few questions ஆண்டா, குயிக்கா முடிச்சிடலாம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? ரெடி? எஸ். குயிக்கா கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம கடகடன்னு ஆரம்பிப்போம்.
Okay. Mention the difference between spermiogenesis and spermatogenesis. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்பெர்மியோ, ஸ்பெர்மட்டோ, ஸ்பெர்மியேஷன் அண்ட் குழப்புவீங்க. அதை நான் தெளிவா சொல்லி இருக்கேங்க. சார் நாளைக்கு காம்படிஷன் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. என்னடா காம்படிஷன்? என்ன காம்படிஷன் உங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கீங்க? ஓகே நன்றி சார். போடு சார். போடு சார் மாட்டிட்டாரா? இருக்குடா. ஓ கிறிஸ்மஸ்க்கு ட்ரீட் கேக்குறீங்களா? இங்க வந்தா ட்ரீட் தரேன் சார். நாளைக்கு காம்படிஷன் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. எப்படி சார் கால்குலேட் பண்ணுவீங்க? என்ன கால்குலேட் பண்ணுவோம்? ரெடி சார். கிறிஸ்மஸ்க்கு சாக்லேட் அனுப்பி விடுங்க. அனுப்பி விடுறதுக்கெல்லாம் வசதி இல்லடா தம்பிகளா. நீங்க 200 லைக் போகும். அதெல்லாம் கஷ்டம். Sir, I get 35-50 in this second midterm. I had no time for this exam. I want to improve my biology exam. Okay, so Jagadapattinam also நான் சொல்றேன். வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஸ்டே டியூன்டா இருங்கடா. நான் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வரும். அது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா பண்ணிடலாம். ஓகே, நத்திங் டு வரி. I'll take care of the in charge. Okay? Yes sir. நேத்தே ரெடி. சூப்பர். ஓ கவிதை எழுத போறீங்களா? எந்த மாதிரி கவிதைடா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு படத்துல வரும்ல, நீ நானும் ஒண்ணு டீ கடையில நின்னு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். 50 comments. Oh 50 comments. We have our team. அங்க டீம் வச்சு கால்குலேட் பண்ணிடுவோம். ஓகேடா. ஓகே ஃபைன். சோ அடுத்த விஷயம் போவோமா? ரெடி. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டா தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான கான்செப்ட். லிசன் பண்ணிக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் முடிச்சாலும் சரி, அப்புறம் நம்ம கதை பேசுவோம். ஃபர்ஸ்ட் முடிப்போம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். சோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிறது கம்ப்ளீட் ப்ராசஸ். அதாவது ஒரு ஸ்பெர்ம் உருவாகி நிக்கிற வரைக்கும், அது ஒரு செல் இருந்து அந்த செல் டெவலப் ஆகி மைட்டோசிஸ் மியோசிஸ் எல்லாம் முடிச்சு அது ஒரு ஸ்பெர்மா மாற வரைக்கும் வர மொத்த ப்ராசஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் சொல்லுவோம். ஓகே, it is sequence of events in the seminiferous tubules. Why it is seminiferous tubules? Because the production happens in seminiferous tubules of the testes that produce the male gamete. Okay, அதுதான் spermatogenesis. அப்ப spermiogenesis, spermio அப்படி என்ன அர்த்தம் பாத்துருவோமா? The spermatids are transformed into mature sperms by the process called spermiogenesis. நீங்க நல்லா பாருங்கடா. இந்த மொத்த ஈவென்ட் ஸ்பெர்மட்டோகோனியா, மைட்டோசிஸ், மியோசிஸ் முடிச்சு ஸ்பெர்மட்டிடுக்கு அப்புறம் ஸ்பெர்ம் உருவாகிறது வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் சொல்லுவோம். அப்ப எதை நம்ம ஸ்பெர்மியோஜெனிசிஸ் சொல்லுவோம்? நல்லா பாருங்க. இந்த ஸ்பெர்மட்டிட்ல உருவாகி நிக்கும்டா. ஆனா இந்த ஸ்பெர்மட்டிட் எப்படி இருக்கு? ஸ்பெர்ம் மாதிரியா இருக்கு? இல்ல. அதுக்கு தேவையான தலை இல்ல, வால் இல்ல, குட்டி கழுத்து இல்ல, மைட்டோகாண்ட்ரியல் எதுவுமே இல்ல. அப்ப அதான் ஸ்பெர்மட்டிட். அதெல்லாம் எப்போ இதெல்லாம் உருவாக்குதோ, எப்ப தலை, வால், மைட்டோகாண்ட்ரியல் நெக்கல வருதோ அப்ப அதான் ஸ்பெர்ம்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்பெர்மட்டிட் மட்டும் ஸ்பெர்மா மாறுச்சுன்னா அது பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். Is this clear for everybody? Anybody have any doubt? Quickly comment. கண்டிப்பா எடுத்துலாம்டா ஜெகதா. நத்திங் டு வரி. ஃபுல்லா தெளிவா படிக்கலாம். அதான் சொல்றேன். நீங்க கூட டிராவல் பண்ணா மட்டும் போய் சூப்பரா வாங்கி கொடுத்துறேன். ஓகே, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், சொல்றேன். ஹாய் சார். ஹலோ அசத். அசத், am I pronouncing it right? Asad Ali Khan, am I right? Nisha எங்க போற? Anyways, bye, good evening. Sir, schematic representation of spermatogenesis or genesis in human, please. Yes, this is the exact schematic representation தான். இதானே கேட்டீங்க? நிஷா எங்க போற? அப்ப டீம் என்ன பாத்துக்கோங்க. அட்மினுக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்துப்பாங்க. we have team. சூப்பரா பாத்துப்பாங்க. ஓ நீங்க சொல்றீங்களா டீம் என்ன பாத்துக்கோங்க. ஓகே. பெற்றோரின் பேரன்பு, இயற்கையின் பேரழகு, ஆச்சரியமூட்டும் அறிவியல் மூன்றிலையும் பார்த்துட்டு வர சொன்னாங்க சார். ஓகே. தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்துக்கணியே என் முத்தமிழைங்கிற மாதிரி ஆரம்பிச்சு எழுதி விட்டுருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது எங்களால தமிழ்ல சொல்லித்தர முடியும். ஆனா அந்த வேர்ட்ஸ் தமிழ்ல கஷ்டம்டா. சரியா? ஓகே, கமெண்ட் நிறைய இருக்கு கைஸ். இப்படியே பார்த்த வேலைக்காகாது. நான் குயிக்கா இடத்துக்கு வந்துடுறேன்.
see இந்த half yearly rush series பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் அக்கு வேற ஆணி வேற தெளிவா 3 பார்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். அது கண்டிப்பா பாருங்க. ரொம்ப டீடைலா நல்லாவே we have done because we know we got it from the comments. Okay, so அத கண்டிப்பா பாருங்க. இது வந்து உங்களுக்கு half yearlyக்கு ரிப்பீட்டடா வரக்கூடிய questions, important questions, probably ஜாஸ்தியான questions மட்டும் தான் டீச் பண்றோம். சரியா? Is it clear? Your name Matthew. Okay, hello Matthew. important மட்டும் தான் ready. Okay, fine. Okay, அடுத்த question பாத்துறோமா? Another important question you guys note very clearly because இதுல யாரும் full mark வாங்க மாட்டீங்க, but எனக்கு தெரிஞ்ச question. What is that? Describe the structure of human ovum with a neat labeled diagram. We'll see that. பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? இப்ப பாருங்கடா. Okay, so quick பாருங்க. First பாருங்க, diagrammatic view of the human ovum இருக்கு. நல்லா பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா வெளியாப்ல இருக்கிற லேயர் தான் கொரானோ ரேடியேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் கொரானோ ரேடியேட்டர். அப்படியே உள்ள வரும்போது ஜோனா பெலுசிடா இருக்கு, வெட்டிலைன் மெம்பரேன் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, ஜெர்மினல் வெசிக்கிள் இருக்கு, ஊப்ளாசம் இருக்கு. இத வந்து இது எப்படி தெரியுமா இந்த கொரானோ ரேடியேட்டர் வருது? இந்த ஓம் வெளியே வரும்போது என்ன தெரியுமா, அந்த பர்டிகுலர் செல்ஸ் எல்லாம் ஒட்டி வெளியே வரும். ஓவர்ல இருந்து வெளியே வரும்போது செல்ஸ் ஒட்டும். அந்த ஒட்டுற செல்ஸ் தான் இந்த கொரானோ ரேடியேட்டர். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோனா பெலுசிடா இந்த லேயர் வந்து ரொம்ப முக்கியமான லேயர் தான். ஏன்னா இந்த லேயரை வச்சுதான் நிறைய ப்ராசஸ் இந்த ஓம் பண்ணும். ஃபார் சே ஒரு ஸ்பெர்ம் வருது, அப்ப ஸ்பெர்ம் உள்ள அட்டாச் ஆகணும்னா ஜோனா பெலுசிடா இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொருள் அட்டாச் ஆகணும். அப்ப ZPன்னு சொல்லுவோம். ஓகே, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அப்ப ஜோனா பெலுசிடா லேயர் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த ஜெர்மினல் வெசிக்கிள், நியூக்ளியஸ், ஊப்ளாசம். அவ்வளவுதான். ஊப்ளாசம் பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஆஃப் தி ஓம் யூ கால்ட் அஸ் ஊப்ளாசம். ஃபைன், கிளியரா? oogenesis அமீர், ஐ திங்க் oogenesis இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இதுல இல்லனா நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கறனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இப்போ சொல்ற ஜூவாலஜி பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல அதுல 3 பார்ட்ல தெளிவா கொடுத்திருக்கேன். அது oogenesis சூப்பரா பாருங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க பாருங்க, டவுட் வராது. அதுக்கப்புறம் டவுட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, ஐ எக்ஸ்பிளைன் யூ அகைன். ஓகே, சுனாமி வந்துருச்சா? நாங்கெல்லாம் சுறாமயிலே சுண்டல் சாப்பிடுவோம். கிறிஸ்டல் கேசர். ஓகே, oogenesis இருக்கும். நீங்க யாராவது oogenesis பாத்துருக்கீங்களா? அசத் அலிகா, நீங்க oogenesis பாத்தீங்களா? ஓகே, அது பாருங்க. சரியா? அது பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, அசத் ஐ திங்க் he have seen the oogenesis. நான் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, இன்ஃபேக்ட் காம்படிட்டிவ் லெவலுக்கு ஐ வுட் எக்ஸ்பிளைன். சோ கண்டிப்பா பாருங்க. ஓகே, அடுத்தது. So how is polyspermy avoided in humans? First, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनரா. பாலிஸ்பெர்மினா என்ன? அதாவது ஒரு ஓவம் ஒரு ஸ்பெர்ம்ங்கிறதா ஒரு கணக்கு. ஓகே, அதிகபட்சமா ரெண்டு ஓவம் அப்படி பிரியும். பட் பிரைமர்லி ஒரு ஓவம் ஒரு ஸ்பெர்ம். அப்ப அந்த ஒரு ஓவம்க்கு ஒரு ஸ்பெர்ம் பதிலா நிறைய ஸ்பெர்ம் உள்ள போயிருச்சுனா அதுதான் பாலிஸ்பெர்மின்னு சொல்லுவோம். So polyspermy is a condition where many sperms try to penetrate into ovum. Got it? So அந்த கண்டிஷன் என்ன பண்ண போறோம்? முடிச்சு விட போறோம். பாப்போமா? ஓகே, so நல்லா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. Once fertilization is accomplished, cortical granules from the cytoplasm of ovum form a barrier called fertilization membrane. அப்படி நல்லா நான் வரைஞ்சு காட்டுறேன். உங்க கிட்ட ஓவம் இருக்கு. ஓகே, இந்த ஓவம்ல என்ன தெரியுமா இருக்கும்? இந்த இடத்துல சில கிரானுவல்ஸ் இருக்கும்டா. இது பேர் தான் cortical granules னு சொல்லுவோம். ஓகே, இது அப்படியே அமைதியா நிக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெர்ம் வருதோ, ஓகே, எப்ப அந்த ஸ்பெர்ம் வந்து இந்த இடத்துல பைண்ட் ஆயிடுச்சோ, ஓகே, ஸ்பெர்ம் பைண்ட் ஆன உடனே என்ன தெரியுமா ஆகும்? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்பெர்ம் வந்துருச்சு, ஒரு ஸ்பெர்ம் பைண்ட் ஆயிடுச்சு, இனி எவ்வளவு வரக்கூடாதுங்க. என்ன பண்ணும்? இந்த கார்டிலேஜ் ரிலீஸ் ஆயிரும். ஓகே, இவர் ரிலீஸ் ஆயிடுவான். இவர் ரிலீஸ் ஆயிடும் தெரியுமா பண்ணுவா? இந்த மத்த ஸ்பெர்முக்கு அட்டாச் பண்ணக்கூடிய சில பகுதி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவான். அததான் fertilization membrane சொல்றாங்க. சரியா? It forms a barrier called fertilization membrane around the ovum, preventing further penetration of other sperms. இப்ப புரிஞ்சுதா? டே, ஒரு ஓம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஓம்ல எங்கனாலும் ஸ்பெர்ம் அட்டாச் ஆகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாச் ஆயிட்டான். அட்டாச் ஆன உடனே கார்டிகல் ரிலீஸ் ஆகி மத்த சிஸ்டம் என்ன பிளாக் பண்ணும். உனக்கு வலி இருந்தானே வருவேன், டோர் இருந்தானே வருவேன், டோர் க்ளோஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி டோர் எல்லாத்தையும் முடிச்சுட்டுரும், எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரும். ஓகே, அப்படி கட் பண்றதுனால என்ன ஆகுது? வேற ஸ்பெர்ம்ஸ் வர சான்சஸ் இல்ல. Clear? Got it? So thus polyspermy is prevented. Easy question, ra. Okay?
புரிஞ்சுதாடா? You guys understood how to check or how to prevent polyspermy? Is it clear? சொல்லுங்க பாப்போம். Is it clear from your end? Quick comment பண்ணுங்க பாப்போம். சார் லைன் டேட் சாப்பிடுவீங்களா? இல்ல நான் சாப்பிட மாட்டேன். Please join me also in a group, friends. ஜஹபர் அலி இவனுங்க எல்லாம் ஆபத்து வேண்டாம். ஆல்ரெடி ஜாயின்ட் யூ ப்ரோ. பாத்தீங்களா எவ்வளவு விவரமா இருக்கானுங்க. எஸ் கிளியர், சூப்பரா, வெரி குட். சோ உங்க சைடுல கிளியரா புரிஞ்சுதா? நான் இப்போ சொல்ற தம்பிகளா தங்கச்சிகளா, ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். என்னதான் நம்ம ஃபன்னா விளையாண்டாலுமே படிக்கிற விஷயத்துல கோட்டை விடக்கூடாது. ஓகே, நாங்க நல்லா ஃபன் பண்ணிக்கோ, நல்லா விளையாண்டுருக்கோம். ஆனா படிக்கிற விஷயத்துல கோட்டை விட்டது இல்ல. சோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். சரியா? மறந்துடாதீங்க. அடிக்கடி ஒரு ஞாபகம் போட்டு இருந்த மாதிரி இல்ல வேலைக்கு ஆகுது. Okay, so அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? Draw labeled sketch of spermatozoa. So diagram கேட்டா கண்டிப்பா ஓவம் இல்ல ஸ்பெர்ம்ல இருந்து கேள்விகள் கேட்கப்படும். டெஃபினட்டா கேட்கப்படும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ மறந்துடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பாப்போமா? ஓகே, பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஹெட் இருக்கு. இந்த ஹெட் நீங்க எல்லாம் வரைஞ்சிருவீங்க. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஆக்ரோசோமா வரைய மறந்துடாதீங்க. ஓகே, இது ஆக்ரோசோம். அப்புறம் நியூக்ளியஸ் உள்ள இருக்கு. அண்ட் நெக் பாருங்க, நெக் குட்டியா இருக்கும். இந்த நெக்ல சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். நமக்கு தேவையில்ல நெக் இருக்கு. அண்ட் பாருங்க மைட்டோகாண்ட்ரியா ஒரு இடத்துல இருக்கு. அப்புறம் டெயில் இருக்கு. ஓகே, சோ இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறது மிடில் பீஸ். அதுக்கப்புறம் மேல நெக் இருக்கு. அப்புறம் ஹெட் இருக்கு. அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. ஆக்ரோசோம் இருக்கு. டெயில் இருக்கு. அவ்வளவுதான். இது ஈஸியா வரைஞ்சிடலாம். சார் சாடி சிங்கம் போல ஸ்ட்ரென்த் ஆக போறோம். அதான் இப்போ அந்த ஆட் இருக்கா? அதான் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இருந்த ஆடுறதா? அதான் இப்போ இருக்கு அவங்க கிட்ட. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அந்த ஆட்ல வருதா இப்போ? பரவாயில்லையே. ஆபத்தெல்லாம் இல்ல சார். இல்ல, ஆபத்து தான். அந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்ல. அப்படிதானே சார்? அப்படி சொல்ல முடியாதுடா. ஆனா டயகிராம் அண்ட் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் கேட்டா இந்த ரெண்டு கொஸ்டின் இல்லாம கண்டிப்பா இருக்காது. ஒரு கொஸ்டின் இப்ப நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றேன். ஆஸ் அ டீச்சரா சொல்றேன். ஒரு சார் கேக்குறாங்க ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் டயகிராம் கொஸ்டின் போடுங்க சார். கண்ணு மூடி நான் போட்டுருவேன். யோசிக்கவே மாட்டேன். ஸ்பெர்ம் இல்ல ஓம் டயகிராம் போட்டுருவேன். சரியா? கிளியர்? சூப்பர். யாருக்கு புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா கைஸ்? இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, ஃபெர்டிலைசேஷன்ல இருந்து இம்ப்ளான்டேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி தர போறேன். ரெடி இருக்கீங்களா? ஓகே, மாஸ் பண்ணிட்டீங்க. செம்மையா இருக்கு நீங்க பண்ண சிங்கம் போல ஸ்ட்ரென்த். உண்மையில அப்படிதான் வரும். சிங்கம் போல அப்படின்னு வரும். நானும் சின்ன பிள்ளை தான் பார்த்தேன். ஓகே ஓகே, மேபி நீங்க அப்ப ரொம்ப சின்னதா இருப்பீங்க. அப்ப கொஞ்சம் பெருசா பண்ணிக்கிறேன். Yes, Jahabar Ali, I am highly recommending you to watch Human Reproduction chapter completely. You will feel the worth. Okay, கண்டிப்பா நீ தெரிஞ்சுப்பீங்க. ஜெகதப்பட்டினம் தம்பி தங்கச்சிகள். அப்ப நீங்க யாரு? நீங்களும் தம்பி தானடா? ஏண்டா வாலிபா வயசு. டோன்ட் சேஸ் பட்டர்ஃபிளைஸ், பில்ட் கார்டன், ஸ்டடி ஹார்ட், ஸ்டே பிஸி ஃபார் யுவர் கோல்ஸ். ஜெகா யாருக்கு சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய டைலாக்டா. ஏண்டா நான் பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க எல்லாரும். ஆக்சிடோசின் இஸ் a hormone டா. It has primary roles. ஆக்சிடோசின் என்ன படிப்போம் பார்த்தோம். ஆக்சிடோசின் ஒண்ணும் பண்ணாது. என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த மில்க் இருக்குல்ல, இந்த மில்க் வந்து மேமரி கிளாண்ட் இருந்து ரிலீஸ் ஆகணும்னா, உருவாகிறது இல்ல, ரிலீஸ் ஆகணும், ஆக்சிடோசின் வரணும். அண்ட் அதே மாதிரி ஒரு குழந்தை பார்ச்சுரேஷன்ல வெளியே வரணும், ஆக்சிடோசின் வரணும். தட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் ஹியர். ஓகே, எக்ஸ்பிளைன். ஃபைன். ஓகே, சோ இந்த क्वेश्चन பாப்போமா? வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन டா. ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல 25% நான் ஒரே क्वेश्चन சொல்லி தர போறேன். ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருந்தா மட்டும் தான் ஆரம்பிப்பேன். அப்ப நீங்க ரெடின்னு சொல்லாம இருக்க கூடாது. எனக்காக நீங்க சொல்லுங்க. ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி? வில் ஸ்டார்ட் திஸ். இது ரெண்டே क्वेश्चन தான். ஓகே, இது ஒரு क्वेश्चन, இது ரெண்டு क्वेश्चन அவ்வளவுதான். Shall we start? Are you guys ready? நான் உங்களுக்கு கண்டிப்பா 25% ஆஃப் திஸ் சாப்டர் ஆன இந்த ஒரு பார்ட்ட அழகா ஷார்ட்டா சொல்லி கொடுத்துறேன். ரெடியா இருக்கீங்களா? நெட்வொர்க் என் உசுர வாங்குது சார். நமக்கு ஒரு காலம் வரும்டா. பயப்படாத, ரெடி ஆகும். ஓகே, விடாமுயற்சி. ஓகே, ரெடி ரெடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெடி ரெடி. சூப்பர். ஓகே,
சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசிக்கா ஃபெர்டிலைசேஷனோட அடிப்படையான விஷயம் உங்களுக்கு நோட்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க ஆர் யூ கேன் கெட் இட் இன் தி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஓகே haploid sperm plus ovum you get diploid zygote அவ்வளவுதான் haploid sperm haploid ovum together you get diploid zygote அதுதான் ஃபெர்டிலைசேஷன் அது எப்படி நடக்குது அது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெர்ம் வந்து இப்ப பேசிக் ப்ராசஸ் தெரியுமாடா ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்க்கு வந்தாச்சு இப்ப வந்திருக்கிற ஸ்பெர்ம் எங்க இருக்கு வெஜைனால இருக்கு இப்ப அங்கிருந்து எங்க போகணும் இட் ஹேஸ் டு கோ டு தி ஃபெலோப்பியன் டியூப் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கடா ஸ்பெர்ம் வந்து வெஜைனாவை கிராஸ் பண்ணி சர்விக்ஸை கிராஸ் பண்ணி யூட்ரஸை கிராஸ் பண்ணி ஃபெலோப்பியன் டியூபுக்கு போனா மட்டும்தான் அங்க யார் வருவா ஓம் வரும் ஓம் ஓவரில இருந்து ஜாலியா ஃபெலோப்பியன் டியூப் வந்து நிக்கும் அப்புறம் ஸ்பெர்ம் டிராவல் பண்ணி நேரா போனதுக்கு அப்புறம் அங்கதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்ப ஸ்பெர்ம் போய் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும்போது என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் ஆக்டிவேஷன் இன் ஃபீமேல் ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் கெபாசிட்டேஷன் இட் கெட்ஸ் கிளென்ஸ்ட் அதனால கிளீனிங் கெபாசிட்டேஷன் சோ இட் இஸ் கெட்டிங் ரெடி ஓகே அது முடிச்சு பாருங்க நேரா எங்க போகுது ஃபெலோப்பியன் டியூப் போகுது எந்த இடத்துக்கு போகுது ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் ஃபெலோப்பியன் டியூப் மூணா பிரிச்சீங்கன்னா நமக்கு வந்து ஆம்புலா இஸ்தமஸ்ங்கிற ஜங்ஷன் இருக்கு கரெக்டா அப்ப அதுல இந்த ஆம்புலரி இஸ்தமிக் வரக்கூடிய இந்த ஜங்ஷன்ல இந்த ஸ்பெர்ம் அங்க போய் நிக்கும் ஓகே இது புக் பேக்ல கேட்பாங்க கிரியேட்டிவ்ல கேட்பாங்கடா வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து வந்துருச்சா இப்ப ஸ்பெர்ம் என்ன பண்ணியாச்சு எக் லொகேட் பண்ணியாச்சு ஓகே எக் எங்க 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 அதான் இங்க இருக்குன்னு சொல்லி நேரா போயிருச்சு அந்த ஜங்ஷன் போய் நின்னக்கு அப்புறம் அங்க ஓமும் இருக்கு ஸ்பெர்மும் இருக்கு இப்ப ஸ்பெர்ம் எப்படி ஒத்தால போலயே அவன் பில்லியன்ஸ்ல போயிருக்கானே மில்லியன்ஸ்ல போயிருக்கானே அப்ப மில்லியன்ஸ்ல போன ஸ்பெர்ம் என்ன பண்ணும் எவனோ ஒருத்தன் உள்ள போகணும் அப்ப ஸ்பெர்ம் என்ட்ரி ட்ரை பண்ணும் பெனிட்ரேஷன் ட்ரை பண்ணும் சோ பெனிட்ரேட்ஸ் கொரோனா ரேடியேட்டா இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஓமோட டயக்ராம் வரையும் போது அந்த ஓம்குள்ள போன ஃபர்ஸ்ட் எதை பிரீச் பண்ணணும் எதை கிராஸ் பண்ணணும் கொரோனா ரேடியேட்டர் கிராஸ் பண்ணும் அப்ப ஸ்பெர்ம் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு ஆக்சுவலி எப்படி நடக்கும் ஸ்பெர்ம் பயங்கர ஃபாஸ்டா வரும் எக்க பயங்கர ஃபாஸ்டா வந்து நேர போய் தலையை முட்டிக்கும் ஆக்சுவலி எப்படி நடக்கும் ஆக்சுவலி நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க நேர போய் தலையை முட்டிக்கும் தலையை முட்டினதுக்கு அப்புறம் அது தலை முட்டி நின்று இருக்கு இப்ப கொரோனா ரேடியேட்டர் நேர தலை முடி நின்று இருக்கு ஓகே இப்படி முடி நின்று இருக்கு சரியா இப்ப பாருங்க இப்ப ஸ்பெர்மோட தலையில என்ன இருக்கு ஆக்ரோசோம் இருக்கா அந்த ஆக்ரோசோம்ல என்ன சொன்ன ஹயாலுரோனிடேஸ்ங்கிற ஒரு என்சைம் இருக்கு அந்த என்சைம் இப்படி முட்டி நின்று இருக்கு ஓகே அது எல்லாமே நிக்குது இப்ப ரிலீஸ் பண்ணும் அந்த என்சைம் ரிலீஸ் பண்ண உடனே அந்த என்சைம் நேரா போய் இந்த கொரோனா ரேடியேட்டர்ங்கிற லேயரை வந்து பிரீச் பண்ணும் உடைச்சிரும் அப்படி சுக்குநூறு ஆக்கிடும் அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் அப்படியே நடுவில் உள்ள போயிடும் இவ்வளவுதான் விஷயம் ஓகே ஃபேரி டெய்ல் ஆமாண்டா இது ஒரு ஸ்டோரி மாதிரி படிங்க ஜாலியா நான் அப்படிதான் படிப்பேன் ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்கும் இமேஜின் பண்ண ஸ்பெர்ம் அப்படியே வருது வந்தோன்னு ஓம பார்த்தோன்னா ஃபாஸ்டா போகுது ஃபாஸ்டா போய் ஒரு முட்டி நிக்குது முட்டி உள்ள போக முடியல ஏன்னா இந்த கொரோனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப இந்த ரேடியேட்டர் லேயரை உடைக்கிறதுக்கு ஹயாலுரோனிடேஸ்ங்கிற என்சைம் ரிலீஸ் பண்ணிச்சு பாத்தியா பிரேக்ஸ் இது ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் ஓகே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உடைச்சிரும் அப்புறம் ஜோனா பெட்ஸ் லேயர் உடைச்சிரும் விட்லின் மெம்பரேன் தாண்டி நேர நியூக்ளியஸ் கிட்ட போயிட்டு பைண்ட் ஆயிரும் பைண்ட் ஆயிருச்சு இப்ப பைண்ட் ஆன உடனே பின்னாடி தோர்த்து நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்துருக்கானுங்க ஃபர்ஸ்ட் போயிட்டேன் செகண்ட் வந்துருக்கானுங்க வரவன் எல்லாத்தையும் பிளாக் பண்றதுக்காக இந்த ஓம் என்ன பண்ணும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் உருவாக்கி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி இவனை மட்டும் உள்ள கொண்டு போயிடும் அவ்வளவுதான் விஷயம் ஓகே அண்ட் பிரிவென்ட்ஸ் பாலிஸ்பெர்ம் சோ இதுதான் பேசிக் ஃபெர்டிலைசேஷன் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா இஸ் இட் கிளியர் பிளாஸ்டோசிஸ் இப்ப நான் சொல்லி தரேன் ஓகே கிவ் மீ a minute and teach now ஓகே தலை முட்டினதுக்கு அப்புறம் நம்ம அண்டை உடஞ்ச பிளட்டுக்கு பதிலா என்சைம் ரிலீஸ் ஆகும் போறது ஓகே மேபி அப்ப இதுவும் நல்லா இருக்கு அப்படி யோசிச்சுக்கோங்க சரியா அப்படி கூட இருக்கலாம் ஓகே யாரா நீங்க ஓகே ஓகே சோ அடுத்து பாப்போமா பாருங்க இப்போ இந்த ஸ்பெர்மும் ஓமும் மீட் பண்ணி வாட் ஹேப்பன் ஃபெர்டிலைசேஷன் ஹஸ் ஹேப்பன் நவ தி ஜைகோட் இஸ் ஃபவுண்ட் ஜைகோட் ஒரு சிங்கிள் செல் இந்த ஒரு சிங்கிள் செல் தான் ஒரு பேபியா மாறுது எப்படிடா ஒரு சிங்கிள் செல் பேபியா மாற முடியும் அதுதான் டிவிஷன் ஆர் கிளீவேஜ் சொல்லுவோம் அவ்வளவுதான் விஷயம் பாருங்க the first cleavage produces two identical cells called blastomeres பாருங்க இப்படி சிங்கிளா இருக்கிற இந்த செல் என்ன ஆகும் டிவைட் ஆகும் அப்ப ரெண்டா மாறிடுச்சு இந்த ரெண்டு என்னவா மாறும் அடுத்து மூணா மாறும் அடுத்து நாலா மாறும் அடுத்து ஆறா மாறும் எட்டா மாறும் 16 அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் டிவைட் ஆயிட்டே இருக்கும் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகிற அந்த குட்டி பார்ட்ட பிளாஸ்டோமியர்ஸ் சொல்லுவோம் what you call as blastomeres இப்ப பாருங்க ஜைகோட் என்ன ஆகுது 2 ஆயிருச்சு 4 ஆயிருச்சு 8 ஆயிருச்சு அப்புறம் மாறலாங்கிற ஸ்டேஜுக்கு வருது மாறலாங்கிறது 16 செல்ஸ் ஓகே புரிஞ்சுதா
சிங்கிளா இருக்கிற ஜைகோட் வந்து டிவைட் ஆகுதுடா 2 ஆகுது 4 ஆகுது 6 ஆகுது 8 ஆகுது மாரலாங்கிற ஸ்டேஜுக்கு போகுது 16 செல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்ப நல்லா பாருங்க 16 செல் பத்தாது, நம்ம பாடியில எக்கச்சக்க மில்லியன் செல்ஸ் இருக்கு. அப்ப டிவைட் ஆகும் கரெக்டா. அப்ப 16 செல் அடுத்து என்னவா மாறும்? இந்த இடத்துல போயிட்டீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்டா மாறும். பாத்தீங்களா இங்கதான். ஓகே, இப்ப நல்லா கவனிங்கடா. I'll make it very clear. Amir, listen. Okay, blastocyst is the stage where the embryo is getting implanted. நான் என்ன சொல்ல உங்ககிட்ட, யூட்ரஸ்ல ஒரு ஜைகோட் வந்து இம்ப்ளான்ட் ஆகணும். அப்ப ஜைகோட் இம்ப்ளான்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? பிளாஸ்டோசிஸ்ட். அப்படின்னா 2 செல் ஸ்டேஜ்ல இம்ப்ளான்ட் ஆகாது, 3 செல்ல ஆகாது, 4 செல்ல ஆகாது, 6 செல்ல ஆகாது, மார்லால ஆகாது, பிளாஸ்ட்லால ஆகாது. எங்க ஆகும்? பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற ஸ்டேஜ் வந்தா மட்டும்தான் அது ஒட்டும். அப்ப பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ்ல தான் என்ன ஆகும்? ஒட்டி நிக்கும். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாடா? பிளாஸ்டோசிஸ்ட் கிளியரா இருக்கா? எனி டவுட்? Amir, is this fine? Okay, so இப்ப இந்த பிளாஸ்டோசிஸ்ட் 100 செல்ஸ் fluid filled. Now it is all set to grow. அப்ப எம்பிரியோல அப்படியே ஃபிக்ஸ் ஆகி அழகா டிவைட் ஆகி வளர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான்டா. ஓகே சார், இத டோட்டி பொட்டன்ஷியல கம்பேர் பண்ணலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஒரு சிங்கிள் செல் ஒரு மொத்த இண்டிவிஜுவலா மாறிக்கணும். ஆப்வியஸ்லி டோட்டி பொட்டன்சிங்கிற கேலிபர் ஆர் கேட்டகரி வச்சுதான். 5 minutes ப்ரே பண்ணிட்டு. ஓகே, எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணு சரியா? ஓகே ஃபைன், கிளியர். ஓகே, அடுத்து பாருங்க ட்ரோஃபோபிளாஸ்ட். இப்ப இந்த பிளாஸ்டோசிஸ்ட் அட்டாச் ஆயிடுச்சு சரியா? இப்ப இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஒட்டிருச்சு, ஆனா இன்னும் டிவைட் ஆகணும். 100 செல் தானே இது, இன்னும் நிறைய மாறணும். அப்புறம் அந்த செல்லுல இருந்து கண்ணு வரணும், மூக்கு வரணும், வாய் வரணும், முடி வரணும், கை வரணும், கால் வரணும். அப்ப இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு அது நிறைய டிவைட் ஆகணும். அப்ப டிவைட் ஆகும் 2ஆ பிரியும். ஒன்னு வந்து ட்ரோஃபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப வெளியே இருக்கிற லேயர் வந்து ட்ரோஃபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம், உள்ள இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2ஆ பிரியும். ஓகே, சோ blastocyst is getting divided into trophoblast and inner cell mass. ஃபைன். அப்ப அந்த இன்னர் செல் மாஸ் தான் இங்க எம்பிரியோவா மாற போகுது. ஃபைன், புரிஞ்சுதா? அப்ப இம்ப்ளான்டேஷன் என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? blastocyst embeds in the endometrium. endometrium என்னடா? யூட்ரஸ்ல வரக்கூடிய ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் பேர் தான் எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம்ங்கிற செல் லேயர் இருந்தா மட்டும்தான் பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற ஸ்டேஜ் அதுல எம்பெட் ஆகும். So pregnancy begins. அவ்வளவுதான். Crystal clear sir. Thanks Amir. Done. Solid embryonic ball na என்ன sir? embryonic ball na ஒண்ணும் இல்லடா, இந்த blastocyst ஸ்டேஜ் இருக்குல, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குல, அந்த ஸ்டேஜ் தான் embryonic ball ன்னு சொல்றாங்க. நீயே யோசிச்சு பாரு, blastocyst ன்னு பேர் வச்சிருக்காங்க. cyst என்ன? கட்டி. அப்ப கட்டி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அப்போ அந்த சிஸ்ட்ங்கிறது எம்பெட் ஆகிற ஸ்டேஜ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், நம்மளால இப்படிதான் வந்திருக்கோம். ஓகே, நம்ம எல்லாமே இப்படி வந்திருக்கோம். நம்ம ஒத்த செல்லு கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு பெரிய உருவமா நிக்கிறோம். ஓகே, சோ we all have the capability called totipotency. நம்மள ஜீரோல இருந்து வந்தவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஜீரோல இருந்து வந்தவங்க. எப்படி மோட்டிவேஷன் கொண்டு பத்தி உள்ள. ஓகே, so this is the diagram given in your book. நல்லா பாருங்கடா. இந்த sperm migrant பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா தெரியல? ஃபர்ஸ்ட் போய் முட்டி நிக்குது இந்த மாதிரி. can you relate here? முட்டிட்ட போய் உள்ள நிக்குது, அப்புறம் அப்படியே பைண்ட் ஆகுது, அப்புறம் உள்ள போகுது, அப்புறம் கார்டிகல் கேனஸ் பாத்தீங்க நிக்குது பாத்தியா? கார்டிகல் கேனஸ் அப்படியே ரிலீஸ் ஆகி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். that is same thing given here. fine. இங்க பாருங்க, இப்போ sperm இங்க இருக்கு சரியா? நான் black color யூஸ் பண்றேன். ஓகே, sperm வந்து இங்க ரிலீஸ் ஆகும். அப்ப sperm has to travel பண்ணி யார எங்க போகும்? இந்த இடத்துக்கு போகும். இங்க ஓவம் அப்படியே ரிலீஸ் ஆகி ஓவம் இந்த இடத்துக்கு வரும். அப்ப இங்க வந்து they will meet and திருப்பி இது டிவைட் பாரு. இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்கடா, இந்த இடத்துல என்ன ஆயிக்குன்னா எம்பிரியோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, சாரி, ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஜைகோட் பாருங்க, இந்த மாதிரி 2 செல்லு 4 செல்லு இந்த மாதிரி மாருலா ஸ்டேஜ் இந்த மாதிரி டிவைட் ஆகி இப்போ ஏர்லி பிளாஸ்டோசிஸ்ட் இது இம்ப்ளான்ட் இந்த மாதிரி டிவைட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் யூஸ் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இருக்கு ஃபர்டிலைசேஷன். ஓகே, அப்ப எக் டிவைட் ஆகுது பாத்தீங்களா? அப்போ இதோட பியூட்டி என்னன்னா டிவைட் ஆயிட்டே மூவ் ஆகும். புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? அந்த ஜங்ஷன்ல இருந்து இது வரைக்கும் வரணும் அவன். அப்போ அவன் வர டிவைட் ஆகும். அப்படியே மாறி டிவைட் அப்படியே போவோம். அந்த மாதிரி டிவைட் ஆயிட்டே வரும் பாத்தியா? கிளியர்? புரிஞ்சுதாடா? ஓகே,
சார் மேக்ஸ் டியூஷன் போகணும் சார் பாய். ஓகேடா, நல்லா படிங்க சரியா. ஃப்ரீ ஆகும்போது இந்த கொஸ்டின் முடிச்சுக்கோ. ரெண்டே கொஸ்டின் நமக்கு கடைசியில் இருக்கு. ஓகே, ரெண்டே கொஸ்டின். வாட் இஸ் கொலஸ்ட்ரம் அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் சார். முடிஞ்சா அதை பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா அப்புறம் வந்து பாருங்க, நோ ப்ராப்ளம். சாருக்கு ஹெட் டெய்ல். சாருக்கு ஹெட்டும் டெய்லும் இல்ல, ஹெட்ல கொஞ்சம் டெய்ல் இருக்கு சரியா. ஓகே, சூப்பர் கிளியர், வெரி குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறாமா. ரொம்ப ஈஸி क्वेश्चन. இன்னும் இது ஒரு क्वेश्चन, அது ஒரு क्वेश्चन. அது ஈஸி क्वेश्चन முடிச்சா சரி. வாட் இஸ் கொலஸ்ட்ரம், ரைட் சிக்னிஃபிகன்ஸ். வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. கொலஸ்ட்ரம்னா என்ன? that is a thick yellowish first milk for 2 to 5 days postpartum. அதாவது பிறந்த உடனே குழந்தைக்கு தேவையான மில்க் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும் எங்க மாமோட மேமரி கிளாண்ட்ஸ்ல இருந்து. அப்ப அது வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் மில்க் என்ன சொல்லுவோம்? கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். அது எப்படி திக்கா yellowisha இருக்கும். ஓகே, loaded with white blood cells and antibodies IgA to combat infection. அது என்ன இருக்கு? அப்படி ஹை புரோட்டீன் இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, கே மினரல்ஸ் இருக்கு, லோ ஃபேட் லாக்டோஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா அந்த பேபிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஹையா கொடுத்தா ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். லாஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா. அது அதுக்கு புரிஞ்சுதா? கொலஸ்ட்ரம் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி. குயிக்கா இந்த சிம்பிள் இறக்கிட்டீங்கன்னா கடைசி क्वेश्चन பார்த்து போயிடலாம். லாஸ்ட் क्वेश्चन. நீங்களும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. stay tuned for the update. We'll do it. Okay, last question. Ready guys? பாத்துறோமா, தெரிக்க விட்டுருவோமா? டேய் வந்திருக்கா குயிக்கா லைக் மட்டும் போட்டுருங்கடா, மறந்துடாதீங்கடா சரியா. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவை, அதனால சரியா. 50 கமெண்ட் வந்துச்சா? I'll have to ask my team. டேய் உங்களுக்கு இதுலயே வரும்னு நினைக்கிறேன்டா. ஓ இப்படி வரும்டா தம்பிங்களா. இங்க பாருங்க, இப்படி இருக்கா, இப்படி இருக்கா. இப்ப நான் கிளிக் பண்றேன்னு வையே, இதுலயே வருது தெரியுதா? பட்டு லட்டு ஃபர்ஸ்ட், சாடி செகண்ட், ரம்யா, இந்த மாதிரி வருது புரியுதா? இந்த மாதிரி என்னமோ இருக்கு. இது ஏதோ கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 150 எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு, ஐ திங்க் சோ. ஓகே, சோ அமீர் வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन தெரிக்க விட்டுறலாம். I'll make it very super clear. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சோ ஆக்சிடோசினோட ரோல் என்ன? லாக்டேஷன்ல, பார்ச்சுரேஷன்ல. ரிலாக்ஸ்னோட ரோல் என்ன? லாக்டேஷன்ல, பார்ச்சுரேஷன். பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் பார்ச்சுரேஷன் என்ன? சைல்ட் பர்த், சைல்ட் டெலிவரி பார்ச்சுரேஷன் சொல்லுவோம். லாக்டேஷன்ங்கிறது the milk formation stuff we called as lactation. Okay, ஆரம்பிப்போமா? Fine. So parturition first பாருங்க. Okay, so understand one thing. Parturition கான்செப்ட் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? First குழந்தை எல்லாம் ரெடியா, குழந்தை is all set, mom is all set for delivery. So what happened? குழந்தை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கும். குழந்தை என்ன பண்ண? ஒரு ரிஃப்ளெக்ஸ். we call it as fetal ejection reflex. அந்த ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது பேசிக் எப்படி சொல்லணும்னா பெயின், லேபர் பெயின் சொல்லுவோம். ஓகே, அந்த பெயின் இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா குழந்தை செட் டு கம் அவுட்னு அர்த்தம். ஓகே, இப்ப நல்லா பாருங்க. fetal ejection reflex or Ferguson reflex, okay, initiates the secretion of oxytocin from the neurohypophysis, which in turn brings about the powerful contraction of uterine muscles and leads to the expulsion of the baby through the birth canal. நல்லா கவனிங்க, இந்த fetal ejection reflex வந்துருச்சுன்னா, இந்த பெயின் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் யார் ரிலீஸ் ஆவா? ஆக்சிடோசின். ஏன்? ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் இந்த பெயின் ஜாஸ்தியாகி இந்த பேபியால வெளியே வர முடியும். எப்படி வர முடியுது? பிகாஸ் ஆஃப் த பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன். இது எப்படி நம்ம ஒர்க் ஆகும்? நான் தெளிவா சொல்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆக்சிடோசின் வரும். இந்த ஆக்சிடோசினுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? கொஞ்சமா வந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய வர வைக்கும். You call it as positive feedback. In technical terms, you call it as positive feedback. இப்போ 5 ஆக்சிடேஷன் வரணும்டா. இப்போ 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 5 மாலிகூல்ஸ் வந்த உடனே திருப்பி பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல இன்னொரு 5 வரும். அப்ப இன்னொரு 5 வந்துருச்சு, திருப்பி 5 வரும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வந்து 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 கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும். கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும் போது குழந்தை அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். கிளியர்? அது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். புரிஞ்சுதாடா? இஸ் இட் கிளியர்? எனிபடிஸ் ஹேவ் எனி டவுட்? அடுத்து பாருங்க, ரிலாக்சன். ரிலாக்சன் softens cervix and pelvic ligaments to ease birth canal passage. இப்போ குழந்தை வந்து it has to come out.
அப்படி வெளியே வரும்போது இட் கம்ஸ் டு தி வெஜினா, ரைட்? சோ வரும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்ப இந்த பெல்விக் மசில்ஸா இருக்கட்டும், சர்விக்ஸ் எல்லாமே சாஃப்டன் ஆகும், ரிலாக்ஸ் ஆகி அப்படியே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தையில வெளியே வர முடியும். அதுக்கு யார் ஹெல்ப் பண்றா? ரிலாக்ஸின். ரிலாக்ஸஸ் த மசில்ஸ். அவ்வளவுதான். ஓகே. So placenta expulsion occurs shortly after infant is delivered. அப்ப குழந்தை வரும்போது பிளாசென்டாவை கூட சேர்ந்து வெளியே வந்துடும். ஃபைன். அண்ட் லாக்டேஷன் பாப்போமா? லாக்டேஷன்ல ப்ரொலாக்டின்ங்கற இந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணும்? மில்க் ப்ரொடக்ஷனை இன்டியூஸ் பண்ணும், உருவாக்கி அது வந்து மெயின்டைன்ல பண்றதுல ப்ரொலாக்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த மில்க் வெளியே வரணும்னா யார் நினைக்கணும்? ப்ரொலாக்டின் நினைச்சா முடியாது, ஆக்சிடோசின் நினைக்கணும். So oxytocin causes the milk ejection, milk let down, reflex and uterine after pains. Okay, அப்ப இந்த ஆக்சிடோசின் நினைச்சாதான் மில்க் வெளியே வரும். ஆனா மில்க் உருவாகிறதுக்கு ஆக்சிடோசின் தேவையில்லை, யார் இருந்தா போதும்? ப்ரொலாக்டின் இருந்தா போதும். நோ சந்தேகங்கள், கிறிஸ்டல் கிளியர், சூப்பர். ஓகேடா, வெரி குட். எஸ் கிளியர் அது. ஓகே. Dopamine, what to say? Dopamine is again a neurotransmitter. அது எப்படி சொல்லலாம்? ஒரு ரிவார்ட் ஹார்மோன் சொல்லலாம். யோசிச்சு பார், ஒரு 200 பேருக்கு முன்னாடி உனக்கு கூப்பிட்டு நான் இன்னைக்கு ஸ்டேஜ் நிக்க வச்சுட்டு மேத்யூ ஹேஸ் வான் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லி ஒரு அவார்ட் கொடுக்குறேன். அப்போ உனக்கு ஒரு ஹிட், ஒரு டோபமைன், நல்லா இருக்கேங்கிறமா, அதான் டோபமைன். சரியா? One of the easiest explanation I am giving. Okay. So my dear students, any doubts? Anybody have any doubt? ஓகே. சோ கிவ் அவே வந்து நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி சொல்றேன்டா, உங்களுக்கான கிவ் அவே கண்டிப்பா வரும். நீங்க 50 கமெண்ட் பண்ணிருக்கீங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்படியே போலாம், இல்லைன்னா நமக்கு பண்ணிட்டு போயிருக்கேன். சரியா? ஓகே. 50+ கமெண்ட்ஸ் வில் நீட். Okay, so guys, any doubts so far? Okay, nobody's having doubt. Anu is clear. Okay, Drake, let's a blush side. Which day your live come? நான் சொல்றேன்டா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டில உங்களுக்கு அந்த ஷெட்யூல் வந்துரும்டா. சரியா? அதுல பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 12th லைவ் இருக்கும்போது அதுல தெரியும். ஓகே, என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அது வேரி ஆகும். பிகாஸ் ஐ எம் ஹேண்ட்லிங் ஃபார் 10th 11th 8th 9th எல்லாம் ஹேண்டில் பண்றதுனால அது வேரி ஆகும். சரியா? சோ ப்ரையரா ஐ கான்ட் டெல் இட், பட் இன்ஃபர்மேஷன் பி கிவன் ஃபார் யூ. சரியா? கண்டிப்பா பாருங்க. How to increase oxytocin? Which oxytocin you have to increase? இந்த பார்ச்சுரேஷன்ல கேக்குறீங்களா? பார்ச்சுரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிடோசின் ஜாஸ்தி பண்ணும். அது பேர் தான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் சொல்றோம். சரியா? அதான் சொல்றேன், மை லைவ் வந்து என்னைக்கு வரும்னா ப்ராபப்ளி இட் டிபெண்ட்ஸ், இட் வேரி ஆகும். சரியா? உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வாட்ஸ்அப் கமெண்ட்ல இருக்கும் அண்ட் லைவ்லயும் இருக்கும். லைவ்ல ஷெட்யூல் பண்ண லைவ்ல இருக்கும், அதுல தெரிஞ்சுக்கலாம். தெரியலையே, பண்ணிருப்பான்னு ஒரு சார் கெஸ்ட்ல சொல்லுங்க. எனக்கு புரியலடா தம்பி, தெரியல. பண்ணிருப்பான்னு. ஓ, நான் என்ன கேக்குறீங்களா? 50 கமெண்ட்ல வந்திருக்காதா? வந்திருக்குமா? டவுட் தான். ஓகே, பாய். ஓகேடா, சரிடா, பாய் பாய் சாடி, பாய். தேங்க்யூ சார். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. என்ன எக்ஸாம்டா? ஆல் தி பெஸ்ட். தெளிவா காமா எழுது. சரியா? இன்னைக்கு போய் விடிய நல்லா படிச்சுட்டு போய் காமா எழுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுது. சரியா? Okay, so bye, so take care. Thank you Drake. Bye, take care. So ஞாபகம் வச்சுக்கோங்கடா, உங்களுக்கு வந்து நீங்க ரிப்பீட்டர் பேட்ச் இருந்துச்சுன்னா இந்த 13649 இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெட்ரி நீட் தளபதிக்கு that is for 12th you have get it for 11,900. இல்ல சார் எல்லாமே படிக்கணும்னா எஃப்டிங்கிற பேட்ச் இருக்கு, you get it for 8,500. and the notes எல்லாமே வாட்ஸ்அப் கமெண்ட்ல நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் பாக்குறேன்டா, கண்டிப்பா பாக்குறேன். ஓகே, பார்த்துட்டு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அப்டேட் ஆயிட்டு வரேன். ஓகே ஓகே பெல்லாமு டன். ஓகே, பெல்லாமேனே பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம்ல வெரி குட்ரா, வாங்கடா. நெக்ஸ்ட் டைம் வாங்க, ஃபர்ஸ்ட் பாப்போம். சரியா? ஓகே my dear students, so thank you for joining this live. It went really good with good interaction. So we'll meet on next live. Stay tuned. All the best. Bye bye. And stay tuned for the update. Okay? Chalo, bye bye.